ஓகே. யூனிட் ஒன் முடிஞ்சு. அது வந்து கொஞ்சம் டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டினால யூனிட் ஒன்னை மட்டும் ஏனோ தனி வீடியோவாக போயிடுச்சு. இப்போ யூனிட் டூலேருந்து யூனிட் நைனு அதோட சேர்த்து யூனிட் த்ரீ அதெல்லாம் ஒரே வீடியோவாக பண்ணிடலாம். நான் வந்து இடையில பிரேக் எடுத்ததுனால அது கட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பிரேக்கே எடுக்காம கட 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 கடன்னு போக போகிறோம். ஓகேவா? ஓகே. இப்போ யூனிட் டூ பேஜ் நம்பர் 17ல இருக்கும். ஓகே. இன்னும் 56 பேஜஸ் தான். பார்த்துக்கலாம். யூனிட் டூ கன்சிடரேஷன். கன்சிடரேஷன் மீனிங் டெஃபினிஷன் லீகல் ரூல்ஸ் நோ கன்சிடரேஷன் நோ கான்ட்ராக்ட் டாக்டரின் அவ்வளோதான். இது இந்த மூணே டாபிக் தான் இந்த கன்சிடரேஷனுக்குள்ள வருது. கன்சிடரேஷன் இஸ் an essential element of a valid contract without which no single promise would be enforceable. அதாவது கன்சிடரேஷன் இஸ் சம்திங் இன் ரிட்டன். அது ரொம்ப எசென்சியல் எலமெண்ட்னு சொல்றான். ஒரு வேலிட் கான்ட்ராக்ட்டுக்கு ரொம்ப எசென்சியல் எலமெண்ட் கன்சிடரேஷன். கன்சிடரேஷன் இல்லாம எந்த ப்ராமிஸும் என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஓகேவா? When at the desire of promiser, the promisee or any other person has done or abstained from doing anything, or does or abstain from doing, or promises to do or abstain from doing something, such an act or abstinence or promise is called consideration. அதாவது என்ன சொல்ல வரானா, இது எல்லாமே என்ன தெரியுமா சொல்றான்? ஏன்னா ப்ராமிசரோட டிசையர்ல ப்ராமிசர் தான் வந்து அவரோட டிசையர்ல த ப்ராமிசி or any other person, promisee அதாவது the one who receives the promise or any other person தான் பாஸ்ட்ல பண்ணதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னன்னா, நான் வந்து ஆஹ், உனக்காக வந்து நான் வந்து என்ன சொல்ற மெக்கானிக் வேலை பார்த்தேன்ல. உன் காருக்கு நான் மெக்கானிக் வேலை பார்த்தேன்ல. அதுக்கு 5000 கொடு. அது நான் அப்படி அது வந்து பாஸ்ட்ல நான் பண்ண வேலைக்கு காசு கேட்கறது ஒரு கன்சிடரேஷன் தான். அதுக்கப்புறம் உனக்காக வந்து நான் அந்த அந்த ஆளுக்கு மெக்கானிக் வேலை பார்க்காம விட்டேன்ல. இப்போ ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு வந்து நான் மெக்கானிக் வேலை பார்க்கல. நான் என்னோட மெக்கானிக் வேலை பார்க்கல. ஸோ நான் ஒரு வேலை பண்ணாம விட்டேன். ஸோ நான் அந்த மெக்கானிக் வேலை பார்க்காம இருந்ததுக்கு நீ எனக்கு ஒரு 5000 கொடு. அது ஒரு கன்சிடரேஷன் தான். அதுக்கப்புறம் நான் உனக்காக இப்போ வந்து இந்த ஸ்கூல்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து டீச் பண்ணிட்டு இருக்கேன். கெஸ்ட் லெக்சரா போய் டீச் பண்ணிட்டு இருக்கேன். நான் அந்த மாதிரி கெஸ்ட் லெக்சரா போய் டீச் பண்றதுக்கு நீ எனக்கு காசு கொடு அப்படின்னு வந்து அந்த ஸ்கூலோட பிரின்சிபல்கிட்ட நான் கேட்குறேன். ஓகேவா? ப்ரெசென்ட்ல நான் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு. ஆர்எல்ஸ் நான் வந்து ஏன்னா வந்து நான் வந்து வேற ஸ்கூல்ல ஆஃபர் கிடைச்சது. ஆனா உன் ஸ்கூல்ல தான் நான் இருப்பேன். உன் ஸ்கூல்ல தான் நான் கண்டினியூ பண்ணுவேன். வேற ஸ்கூலுக்கு போகாம இருக்கேன்ல. ஒரு விஷயம் பண்ணாம இருக்கேன்ல ப்ரெசென்ட்ல. ஸோ அதுக்கு எனக்கு கன்சிடரேஷன் ஏதாவது ஒரு 10,000 20,000 கொடு அப்படின்னு நான் சொல்றேன். ஆர்எல்ஸ் இப்போ வந்து ஃபியூச்சர்ல ஏன்னா வந்து உனக்கு நான் வந்து கடையில போய் இட்லி வாங்கிட்டு நான் வரணும்னா நீ எனக்கு 100 ரூபா கொடு. ஆர்எல்ஸ் நான் வந்து இன்னைக்கு வந்து கடைக்கு போகாம நான் வீட்ல சும்மா இருக்கணும்னா எனக்கு 100 ரூபா கொடு. ஓகேவா? இது மாதிரி ஒரு ஒரு பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர்ல மூணு காலங்கள்லயும் நான் எதர் ஏதாவது பண்ணியிருக்கணும் அது பண்ணாம இருந்திருக்கணும். அதுக்காக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து ப்ராமிசரோட டிசையர்ல ப்ராமிசர் தந்தா அது வந்து வேலிட் கன்சிடரேஷன் ஃபார் த ப்ராமிஸ்ன்னு சொல்றோம். டெஃபினிஷன் படிக்கிறேன், உனக்கு புரியும். வென் அட் த டிசைர் ஆஃப் த ப்ராமிசர், யார் ப்ராமிஸ் பண்றானோ அவனோட டிசைர்ல த ப்ராமிசி யாருக்கு வந்து ப்ராமிஸ் கிடைக்குதோ அந்த பர்சன் வந்து அப்டெயின் ஃப்ரம் டூயிங் சம்திங். அதாவது மெக்கானிக் வேலை நான் பண்ணாம இருக்கேன். ஆர் டஸ் அதாவது நான் மெக்கானிக் வேலை பண்றேன். ஆர் அப்டெயின் ஃப்ரம் டூயிங் நான் வந்து உன் ஸ்கூலை விட்டு வேற ஸ்கூலுக்கு போகாம இருக்கேன். ஆர் டஸ் ஏன்னா வந்து என்ன சொல்ல, நான் வந்து உன் ஸ்கூல்ல கெஸ்ட் லெக்சரரா இப்ப பண்ணிட்டு இருக்கேன்ல. ஸோ அதுக்கு வந்து கன்சிடரேஷன். அதுக்கப்புறம் ப்ராமிசஸ் டு டூ நான் கடைக்கு போய் உனக்கு இட்லி வாங்கிட்டு வரணும்னா. ஆர்எல்ஸ்
அப்டெயின் ஃப்ரம் டூயிங் சம்திங், நான் கடைக்கு போகாம இருக்கணும்னா, சச் அன் ஆக்ட், நான் அந்த மாதிரி ஒரு ஆக்டோ ஆர்எல்ஸ் அப்டினன்ஸ்க்கோ ஆர்எல்ஸ் ப்ராமிஸ்க்கோ அதை வந்து கன்சிடரே அதுக்கு வந்து ஏதாவது ஒரு பணம் கொடுத்தா, இப்போ நான் இவ்வளவு விஷயம் சொன்னேன்ல, இவ்வளோ விஷயங்களுக்கு ஏதாவது ஒரு பணம் கொடுத்தா அந்த பணத்தை தான் கன்சிடரேஷன் ஃபார் ப்ராமிஸ்ன்னு சொல்றான். ஓகேவா? இப்போ இவ்வளோ விஷயங்கள் சொன்னேன்ல, அதுவும் கன்சிடரேஷன் தான் சொல்றான். ஃபர்ஸ்ட் டூயிங் சம்திங், abstain from doing something at the desire of promiser may move from promisee to any other person, past, present, future. அதாவது டூயிங் சம்திங், ஒரு விஷயம் நான் பண்றேன், பண்ணேன், பண்ண போறேன். ஆர் அப்டெயின் ஃப்ரம் டூயிங் சம்திங், ஒரு விஷயம் நான் பண்ணல, பண்ணாம விட்டேன், ஃபியூச்சர்ல பண்ணாம இருக்கணும்னா ப்ராமிசரோட டிசையர், அதாவது ப்ராமிசர் யார் ப்ராமிஸ் பண்றானோ அவனோட விருப்பத்தின் கீழ் ப்ராமிசியோ இல்லை ப்ராமிசியை தவிர்த்து யார் வேணாலும் அந்த டாஸ்கை வந்து பெர்ஃபார்ம் பண்ணா, அது பாஸ்டா இருக்கட்டும், ப்ரெசண்டா இருக்கட்டும், ஃபியூச்சரா இருக்கட்டும், தென் தட் இஸ் கால்ட் கன்சிடரேஷன் ஃபார் ப்ராமிஸ். கன்சிடரேஷன்ல என்ன வரலாம்? ஒரு பெனிஃபிட் வரலாம். அதாவது நான் இதை பண்றேன், அது கன்சிடரேஷன் தான். அதுக்கப்புறம் ரைட்டா இருக்கலாம், என்னோட ரைட்டை நான் வந்து விட்டு கொடுக்கறது கூட கன்சிடரேஷன் தான். ஓகேவா? அடுத்து ப்ராஃபிட் டு ஒன் பார்ட்டி ஆர் லாஸ், எதர் ப்ராஃபிட்டாகவும் இருக்கலாம், லாஸாகவும் இருக்கலாம். அதர்ஸ் ஃபர்பியரன்ஸ் ஆர் டெட்ரிமெண்ட், அது என்னவா வேணாலும் இருக்கலாம், இனி கைண்டா கூட இருக்கலாம், அதுதான் கன்சிடரேஷன் சொல்றோம். கன்சிடரேஷனுக்கு லீகல் ரூல்ஸ் மஸ்ட் பி அட் டிசைர் ஆஃப் ப்ராமிசர், ப்ராமிசரோட டிசைர்ல தான் கன்சிடரேஷன் ஒன்று இருக்கணும். ஓகேவா? நான் ஒருத்தனுக்கு 10,000 ரூபா கொடுத்துட்டு, டேய் போய் போய் எனக்கு போய் சாப்பாடு வாங்கிட்டு வா அப்படின்னு நான் வந்து அவனுக்கு ஆர்டர் போட முடியாது. நான் வந்து என்ன சொல்றேன், என்னால சாப்பாடு வாங்கிட முடியாது, நான் 10,000 கொடுத்தேன்ல போய் வாங்கிட்டு வாடா அப்படின்னு வந்து என்னால சொல்ல முடியாது. 10,000 நான் தந்திருக்கேன்ல, அது நீ சாப்பாடு வாங்கிட்டு வரியான்னு நான் அவன்கிட்ட கேட்கறேன். அதுக்கு நான் அக்செப்ட் பண்ணிட்டு நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்தால் மட்டுமே அது ஒரு வேலிட் கன்சிடரேஷன். ப்ராமிசரோட டிசையர்ல இருக்கணும். ஓகேவா? அது வந்து அந்த டாஸ்க், இப்போ சாப்பாடு வாங்கிட்டு வான்னு என்கிட்ட சொல்ற, நான் வந்து சாப்பாடு வாங்கிட்டு வராம என் ஃப்ரெண்டை சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்றேன், ஆனா சாப்பாடு உன் கையில கொடுக்குறேன், உனக்கு தேவை சாப்பாடு, யார் வாங்கிட்டு வந்தா என்ன? அது ப்ராமிஸையும் பண்ணலாம், எந்த விதமான பர்சனும் பண்ணலாம். கன்சிடரேஷன் எக்ஸிக்யூட்டடாகவும் இருக்கலாம், எக்ஸிக்யூட்டரியாகவும் இருக்கலாம். ஓகேவா? அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எக்ஸிக்யூட்டட்னா ரெண்டு பேருமே, அதாவது ரெண்டு பார்ட்டிஸுமே கன்சிடரேஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ பையர் செல்லர் இருக்காங்கன்னா, பையர் வந்து காசு கொடுத்துட்டான், அவன் பார்ட் ஆஃப் கன்சிடரேஷன். செல்லர் வந்து குட்ஜை கொடுத்துட்டான், அவன் பார்ட் ஆஃப் கன்சிடரேஷன். ரெண்டுமே எக்ஸிக்யூட் ஆயிருச்சு. எக்ஸிக்யூட்டரி யூனிலேட்டரலாகவும் இருக்கலாம், பைலேட்டரலாகவும் இருக்கலாம். அது வந்து என்ன சொல்ல, யூனிலேட்டரல்னா எதர் பையர் ஆர் செல்லர் தான் கன்சிடரேஷனை இன்னும் கொடுக்கல, ஆர் பைலேட்டரல் பையரும் சரி செல்லரும் சரி அவன் பார்ட் ஆஃப் கன்சிடரேஷன் கொடுக்கல. கன்சிடரேஷன் பாஸ்டாகவும் இருக்கலாம், ப்ரெசென்டாகவும் இருக்கலாம், ஃபியூச்சராகவும் இருக்கலாம். கன்சிடரேஷன் ஆடிக்குவேட்டா இருக்கணும்னு நான் சொல்ல. இப்போ இந்த பேனாவோட விலை 10 ரூபா, நான் வந்து என்ன சொல்ல, அதை 2 ரூபா கொடுத்தும் வாங்கலாம், அது 10 ரூபாய்க்கு தான் வாங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, ரெண்டு பார்ட்டிஸ் அக்ரி பண்ணிட்டா போதும். பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் வாட் ஒன் இஸ் லீகலி பவுண்ட் டு பெர்ஃபார்ம். அதாவது என்னன்னா, இப்போ ஒரு கவர்மெண்ட் டாக்டர் இருக்காரு, அவருக்கு 5,000 ரூபாய் கொடுத்து நீ வந்து அந்த பேஷண்ட்டுக்கு வைத்தியம் பார்க்காதுன்னுலாம் சொல்ல முடியாது. அந்த டாக்டர் வந்து கவர்மெண்ட் அஃபீஷியல், அவரோட டாக்டர் வேலை, அவரோட டியூட்டி, அந்த டியூட்டியை பெர்ஃபார்ம் பண்ணாம இருக்கிறதுக்கெல்லாம் கன்சிடரேஷன் வேலிடு கிடையாது. ஓகேவா? கன்சிடரேஷன் ரியலா இருக்கணும், இல்லியூஷனரியா இருக்கக்கூடாது. அதாவது காசு கொடுக்குறேங்கிறது கன்சிடரேஷன், நான் என் ஓட்டிங் ரைட்டை விட்டு கொடுக்கங்கிறது ஒரு கன்சிடரேஷன், அதுக்கப்புறம் வந்து நான் வந்து வீட்டில் சும்மா இருக்கேங்கிறது ஒரு கன்சிடரேஷன், சாப்பிட்றேங்கிறது கன்சிடரேஷன், தூங்குறேங்கிறது ஒரு கன்சிடரேஷன். ஓகேவா? ஆனா நான் வந்து ஆகாயத்துல வந்து எந்த சப்போர்ட்டுமே இல்லாம பறக்கிறேங்கிறது கன்சிடரேஷன் கிடையாது. நான் வந்து தண்ணி மேல தலைகீழா நடக்கிறேங்கிறது கன்சிடரேஷன் கிடையாது. ஓகேவா? ஏன்னா அதெல்லாம் இல்லியூஷனரி, அதெல்லாம் இம்பாசிபிள் டாஸ்க், அதெல்லாம் கன்சிடரேஷன் கீழே வராது. கன்சிடரேஷன் அன்லாஃபுல்லாகவும் இருக்கக்கூடாது, இம்மாரலாகவும் இருக்கக்கூடாது, பப்ளிக் பாலிசி அப்போஸ் பண்ற மாதிரியும் இருக்கக்கூடாது. அதாவது டெக்னிக்கலா அன்லாஃபுல்னா என்ன? இல்லீகல். ஓகேவா? இல்லீகலா என்ன சொல்றது, ட்ரக்ஸை வந்து கன்சிடரேஷனா கணக்கு கிடையாது. இம்மாரல் ஆர் அப்போஸ் டு பப்ளிக் பாலிசி. இப்போ வந்து என்னன்னா, குஜராத்ல நான்வெஜ்ஜும் லிக்கரும் பேண்டு. ஓகேவா? ஸோ குஜராத்ல நான்வெஜ்ஜும் லிக்கரும் வேண்டா. ஸோ குஜராத்ல வந்து நான்வெஜ்ஜையோ இல்லை வந்து லிக்கரையோ கன்சிடரேஷனா மென்ஷன் பண்றது வேலிடு கிடையாதுன்னு சொல்றான். ஓகேவா?
அடுத்து வேலிடிட்டி ஆஃப் அன் அக்ரிமெண்ட் வித்தவுட் கன்சிடரேஷன். ஏன்னா எல்லா அக்ரிமெண்ட்லயும் ஆக்சுவலா கன்சிடரேஷன் இருக்கணும், ஆனா ஒரு சில அக்ரிமெண்ட்ல கன்சிடரேஷன் இல்லாமலே வந்து வேலிடிட்டி இருக்கலாம். ஒரு சர்டைன் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு அக்ரிமெண்ட் வித்தவுட் கன்சிடரேஷன். ஃபர்ஸ்ட் நேச்சுரல் லவ் அண்ட் அஃபெக்ஷன். அதாவது என்னன்னா, நான் நேச்சுரல் லவ் அண்ட் அஃபெக்ஷன்ல நான் வந்து ஒரு பொருள் தரேன். அது வந்து ரைட்டிங்ல இருக்கணும். நியர் ரிலேஷன்ஷிப் டு ஈச் அதர் இருக்கணும். ரெஜிஸ்டர். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நான் வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சனுக்கு அவுட் ஆஃப் லவ் நான் வந்து என்னோட ப்ராப்பர்ட்டியை எழுதி வைக்கிறேன். அது ப்ராப்பர்ட்டி எழுதி வைக்கிறது எப்பயுமே ரைட்டிங்காக தான் இருக்கணும். அந்த பர்சன் நியர் ரிலேஷன்ஷிப் இருக்கணும். நான் ரோட்ல போறவனுக்கு கண்டிப்பா வந்து கண்டிப்பா என்னோட சொத்தெல்லாம் எழுதி வைக்க மாட்டேன். என் சொத்தை யாருக்கு எழுதி வைப்பேன்? என் ஒய்ஃபா இருக்கலாம், என் கிட்ஸா இருக்கலாம். அந்த மாதிரி நியர் ரிலேஷன்ஷிப் யாரோ அவங்களுக்கு எழுதி வைக்கணும். அதை வந்து அந்த அக்ரிமெண்ட்டை வந்து நான் கோர்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணணும். இது வந்து நேச்சுரல் லவ் அண்ட் அஃபெக்ஷன்ல இருக்கிற கன்சிடரேஷன். ஓகேவா? இந்த கான்ட்ராக்ட் வந்து கன்சிடரேஷன் நேச்சுரல் லவ் அண்ட் அஃபெக்ஷன்ல மூவ் ஆகிற கான்ட்ராக்ட். இந்த கான்ட்ராக்டுக்கு கன்சிடரேஷன் தேவை கிடையாது. இது ஆனா இது ஒரு சோஷியல் அக்ரிமெண்ட், பட் கன்சிடரேஷன் தேவை கிடையாது. Compensation for past voluntary services. The services should have been rendered voluntarily. Services must have been rendered for the promises. Promiser must be in exercise at the time when services are rendered. Promises must have intention to compensate the promise. அதாவது என்ன சொல்றான்னா, இதுக்கு ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள் இருக்கு. நாயை கண்டுபிடிச்சு தரவங்களுக்கு 10,000 ரூபாய் நான் தரேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நான் வாலண்டியரா அந்த நாயை தேடி கண்டுபிடிச்சிருக்கணும். ஓகேவா? நான் எதுக்காக அந்த நாயை தேடி கண்டுபிடிச்சிருக்கணும்? 10,000 ரூபாய் தராங்கங்கிற அந்த ரீசனுக்காக தான் நான் நாயை தேடி கண்டுபிடிச்சிருக்கணும். பாவம் ஓனர் நாயை தொலைச்சிட்டு கஷ்டப்படுறாரு, அதனால நாயை கண்டுபிடிச்சு கொடுப்போங்கிற ரீசனுக்காகலாம் கண்டுபிடிச்சு கொடுக்க கூடாது. 10,000 ரூபாய்க்காக நான் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் அந்த ப்ராமிஸை மேக் பண்ணும்போது நான் அந்த இடத்துல ப்ரெசென்டா இருக்கணும். அதாவது இப்போ அவர் போஸ்டர் அடிச்சு ஒட்டியிருந்தாருன்னா ரிவார்டு 10,000னா, ஓகே அந்த ரிவார்டு வந்து 10,000 அவர் அந்த ப்ராமிஸ் மேக் பண்ணியிருக்காரு, நான் அந்த இடத்துல ப்ரெசென்ட்டா இருக்கேன். ஆரல்ஸ் வந்து பொது ஜனங்களாம் கூப்பிட்டு, சார் என் நாயை காணோம் சார், நீங்க வந்து கண்டுபிடிச்சு கொடுத்தீங்கன்னா 10,000 ரூபாய் தரேன்னு பொது ஜனங்களை கூப்பிட்டு சொல்றாங்க. நானும் என்ன பண்றேன், ஓகே அந்த ப்ராமிஸ் அவர் பண்ணும்போது நான் அந்த பிளேஸ்ல எக்ஸிஸ்டா இருக்கேன். ஓகேவா? ஓகே. நான் அதுக்கப்புறம் அவருக்கு நாயை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டேன். அந்த நாயை கண்டுபிடிச்சு கொடுத்தோடனே ப்ராமிஸ்டர் வந்து என்ன சொல்ல, நான் காம்பன்சேட் பண்றேன்ப்பா, நான் வந்து அந்த ப்ராமிஸை வந்து நிறைவேற்றுறேன்ப்பாங்கிற அந்த இன்டென்ஷன்ல இருந்திருக்கணும். அதாவது 10,000 தரேன்னு சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லாம இருந்தாலும் 10,000 அவர்கிட்ட வாங்க முடியாது. நான் 10,000 ரிவார்டா தரேன் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கணும். ஓகேவா? Promise to pay time bad debt. When a promise in writing signed by the person making it or by authorized agent is made to pay debt bad by limitation, it is valid without consideration. அதாவது என்னன்னா, ஒரு ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட்ல நான் வந்து இன்னும் ஒரு மாசத்துல நான் உனக்கு இவ்வளவு அமௌண்ட் தந்துருவேன் அப்படின்னு ஒரு டைம் பேர்டு டாக்குமெண்ட் இருக்கு. ஓகேவா? அந்த டாக்குமெண்ட்ல வந்து அந்த டைம் மெச்சூர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அந்த பணத்தை தரணும். அந்த பணத்தை நம்ம தரதுக்கு எந்த கன்சிடரேஷனும் வாங்கல. ஓகேவா? பட் நம்ம வந்து ஒரு டாக்குமெண்ட் மேக் பண்ணியிருக்கோம். இது மாதிரி நான் உனக்கு பணம் வந்து ஒரு மாசத்துல தரேன்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட் மேக் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ப்ராமிஸ் பே டு டைம் பேட் டெட். இதுல வந்து பெரிய எக்ஸாம்பிள்னா ப்ராமிசரி நோட் போய் இருக்கு. ப்ராமிசரி நோட் என்ன? ஐ ப்ராமிஸ் யூ டு பே 10,000 வித்தின் திஸ் டேட் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. அந்த டேட் மெச்சூர் ஆகும்போது நம்ம பணத்தை தரோம். அந்த பணத்துக்கு நம்ம எந்த சர்வீஸும் ரிட்டர்ன் வாங்கிக்கல, ஆனா வந்து அந்த பணத்தை வந்து பே பண்றோம்னு ப்ராமிஸ் பண்ணிட்டோம், ஸோ பே பண்றோம். அந்த மாதிரி அக்ரிமெண்ட்டுக்குலாம் வந்து கன்சிடரேஷன் கிடையாது. ஏஜென்சி ஒரு ஏஜென்சி கிரியேட் பண்றதுக்கு கன்சிடரேஷன் தேவை கிடையாது. ஓகேவா? அடுத்து கம்ப்ளீட்டட் கிஃப்ட். நோ கன்சிடரேஷன் நோ கான்ட்ராக்ட் டஸ் நாட் அப்ளை. அதாவது என்ன சொல்லலாம், இப்போ நான் வந்து ஒருத்தனுக்கு பிறந்த நாளைக்கு gift தரேன், அதுக்கு அவன்கிட்ட எதுவும் கன்சிடரேஷன் வாங்க முடியுமா? அதனால நோ கன்சிடரேஷன் நோ கான்ட்ராக்ட் ரூல் அதுக்கு அப்ளிகபிள் கிடையாது. பெயில்மெண்ட் டெலிவரி ஆஃப் குட் ஃப்ரம் ஒன் பர்சன் டு another ஃபார் சம் பர்பஸ். நோ கன்சிடரேஷன் required ஃபார் கான்ட்ராக்ட். பெயில்மெண்ட்னா என்ன? பொசஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். எந்த பணத்துக்கும் வந்து நான் ஒன்றும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல. என் குட்ஸை நீ சேஃபா வச்சுக்கப்பா அப்படின்னு நான் வந்து அவனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். ஓகேவா? அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்ன ஆகும், அதுக்கெல்லாம் வந்து கன்சிடரேஷன் தேவை கிடையாது. ஓகேவா? அடுத்து சேரிட்டி. சேரிட்டி பர்பஸ்னா நம்ம டொனேஷன் தரோம், அதுக்கெல்லாம் எதுக்கு கன்சிடரேஷன்?
அதுக்கு வந்து என்ன சொல்ல, ஒருத்தன் வந்து லைபிலிட்டி எடுப்பான், நான் வந்து சேரிட்டிக்கு காசு தரேன், உங்களுக்கு வந்து ஏதாவது காசு தரேன். அதுக்கு வந்து கன்சிடரேஷன் கிடையாது. ஸோ அதுக்கு வந்து பெரிய எக்ஸாம்பிள் கேதார்நாத் வாசஸ் கௌரி முகமது. ஆஹ் இந்த கேஸ் ஸ்டடி படிச்சுக்கணும். அடுத்து ஷூட் பை எ தேர்ட் பார்ட்டி டு அ கன்சென்ட். இப்போ கான்ட்ராக்ட்ல இருக்க ரெண்டு பேரால் மட்டுமே என்ன சொல்ல, ஒருத்தர் இன்னொருத்தரை சூ பண்ணிக்க முடியும். ஆனா ஒரு தேர்ட் பார்ட்டியால கான்ட்ராக்ட்ல இருக்கிற ஆட்களை எப்படி சூ பண்ண முடியும்? அதுக்கு எதுவும் இது இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஸ்ட்ரேஞ்சர் டு அ கான்ட்ராக்ட் cannot sue. அதுதான் டாக்டரின் ஆஃப் பிரிவிட்டி ஆஃப் கான்ட்ராக்ட். ஆனா ஸ்ட்ரேஞ்சர் டு கான்ட்ராக்ட் சூ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஆனா ஒரு சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கேப்பா அப்படின்னு வந்து சொல்றான். என்னடா எக்ஸெப்ஷன்ஸ்? இன் கேஸ் ஆஃப் ட்ரஸ்ட், பெனிஃபிஷியரி கேன் என்ஃபோர்ஸ் இஸ் ரைட் அண்டர் த ட்ரஸ்ட் தோ ஹி வாஸ் நாட் அ பார்ட்டி டு அ கான்ட்ராக்ட். அதாவது என்ன சொல்ல வரான்னா, இப்போ ரெண்டு பேர் இருக்காங்க, கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. லைக் என்னன்னா வந்து, நான் வந்து இந்த ட்ரஸ்ட்டுக்கு நீயும் நானும் ஒன்னா சேர்ந்து ட்ரஸ்ட்டுக்கு மாசம் மாசம் 10,000 ரூபாய் தருவோம் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ட்ரஸ்ட்ல வந்து ஒருத்தன் வந்து ஓகே 10,000 ரூபாய் அனுபவிச்சுக்கிட்டு இருந்திருக்கான் ட்ரஸ்ட் மூலியமா. அவன் வந்து பெனிஃபிஷியரியா இருக்கான். என்னாச்சு, இவங்க திடீர்னு வந்து இவங்களுக்குள்ள ஏதோ தகராறு, கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பெனிஃபிஷியரி என்ன பண்ணியிருப்பான், அவன் அந்த 10,000 வச்சு மாசம் மாசம் சாப்பிட்டுருப்பான், ஏதாவது படிச்சிருப்பான். அந்த 10,000 நம்பி தான் அவன் இருந்திருப்பான். திடீர்னு இவங்க கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டா அவன் அந்த 10,000 ரூபாய்க்கு எங்க போவான்? ஒன்னே இவங்க தராம இருந்திருக்கணும், அரல்ஸ் தரேன்னு சொல்லிட்டு இப்படி ஸ்டாப் பண்ணிருக்க கூடாது. ஸோ அந்த மாதிரி அந்த அந்த 10,000 ரூபாய் அனுபவிச்சுட்டு இருக்கவன் இந்த ரெண்டு பேரையும் சூ பண்ணலாம். ஓகேவா? இந்த கேஸ் ஆஃப் ஃபேமிலி செட்டில்மெண்ட். ஃபேமிலி செட்டில்மெண்ட் ரைட்டிங்ல இருக்கும்போது தான் இது அப்ளிகபிள் ஆகும். த மெம்பர்ஸ் ஆஃப் அ ஃபேமிலி அ தேர்ட் பார்ட்டி மே என்ஃபோர்ஸ் த அக்ரிமெண்ட். அதாவது என்னன்னா, ஒரு ஃபேமிலி செட்டில்மெண்ட்ல ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி அந்த ஃபேமிலி செட்டில்மெண்ட்ல இன்வால்வ் ஆயிருந்தானா, அந்த தேர்ட் பார்ட்டி அந்த கான்ட்ராக்ட் வந்து என்ன சொல்ல, அதுக்காக சூ பண்ண முடியும். என்ன சொல்ல வரோம்னா, இப்போ ஒருத்தன் வந்து பையர் இருக்கான், ஒரு வீடை வந்து வாங்கலாம்னு ரெடியா இருக்கான், ஒரு ஃபேமிலி வீடு. எல்லாரும் வந்து அந்த ஃபேமிலி எல்லாம் என்ன பண்றாங்க, எல்லாரும் ஒண்ணா அக்ரி பண்ணி சைன் பண்ணி அந்த வீடை அந்த பையருக்கு விற்கணும். ஆனா என்னாச்சு, ஒருத்தனால ஏதோ பிரச்சனை வந்துருச்சு. அந்த பையர் இந்த வீட்டை நம்பிதான் அவன் பழைய வீட்டை காலி பண்ணிட்டான். என்னாச்சு, இவங்க பிரச்சனைனால இந்த வீடை வந்து விற்க முடியாம போயிருச்சு பையருக்கு. அதனால பையருக்கு என்னாச்சு, இவங்க என்னடா கான்ட்ராக்ட் ஆரம்பத்துல என் கூட போட்டுவிட்டு இவங்களுக்குள்ள அப்புறம் தகராறாகி கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டாங்க, இப்ப நான் நடுத்தெருவில் நிக்கிறேன், நான் என்ன பண்றேன் அப்படின்ற அந்த மாதிரி டயத்துல என்ன பண்ணுவாங்க, இந்த ஃபேமிலி செட்டில்மெண்ட்டை வந்து இந்த பையர் வந்து என்ன பண்ணுவான், அப்படியே சூ பண்ணிடுவான் இந்த வீட்டு ஆளுங்களை. மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேமிலியை வந்து தேர்ட் பார்ட்டி சூ பண்ணலாம். அப்படி சூ பண்ணிட்டு என்ன பண்ணலாம், எனக்கு அதெல்லாம் தெரியுது, உங்க பிரச்சனை எனக்கு கவலையே இல்லை, இந்த அக்ரிமெண்ட்டை நீங்க என்ஃபோர்ஸ் பண்ணி தான் ஆகணும் சட்டப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்ஃபோர்ஸ் பண்ணலாம். In the case of marriage contracts or arrangements, a provision may be made for benefit of a person. He may file case and even as a third party. இதுக்கு ஆக்சுவலா வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள். அதாவது ரோஹன் ரோஷினிய கல்யாணம் பண்ண போறா. ரோஷினியோட அப்பா என்ன பண்றாரு, நீ என் பொண்ணை அடிக்காம உதைக்காம பாத்துக்கிட்டீங்கன்னா என்ன சொல்ல, நான் வந்து உனக்கு மாசம் மாசம் 10,000 ரூபாய் தரேன் அப்படின்னு. ஆனா ரோஹன் வந்து அவன் பொண்ணை அடி இடின்னு அடிச்சுட்டான். அதனால ரோஷினியோட அப்பா என்ன பண்றாரு, நான் நீ என் பொண்ணு அடிக்கிற, அதனால அவனுக்கு 10,000 ரூபாய் கட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. நான் அந்த பொண்ணுக்கு இதை பத்திலாம் ஒண்ணுமே தெரியாது. ஓகே. ஆனா வந்து என்னன்னா, அந்த பொண்ணு வந்து அந்த கான்ட்ராக்டுக்கு வந்து சூ பண்ணலாம். எப்படி என்ன வச்சு இந்த மாதிரி கான்ட்ராக்ட் போடலாம், நீங்க என்ன அடிக்கிறத வச்சு எப்படி நீங்க கான்ட்ராக்ட் போடலாம்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு கான்ட்ராக்ட்ல இருக்கிற ரெண்டு பேரையும் சூ பண்ணலாம். ஓகேவா? இது புக்ல இருக்கிற எக்ஸாம்பிள் ஒன்று இருக்கு. ஆனா இதே சிமிலர் எக்ஸாம்பிள் தான், ரோஹன் ரோஷினி அதே கான்செப்ட் வரும். இப்போ ரோஹன் வந்து ரோஷினியோட அப்பாட்ட சொல்றான், இந்த மாதிரி நான் வந்து உன் பொண்ணை அடிச்சுட்டா உனக்கு 10,000 ரூபாய் தரேன் அப்படின்னு. இது ரெண்டாவது பெர்ஸ்பெக்டிவ். ஓகேவா? 10,000 ரூபாய் தரேன் அப்படின்னு வந்து ரோஹன் வந்து ரோஷினி அப்பாட்ட சொல்றான். உன் பொண்ணை அடிச்சுட்டு அடிச்சுட்டு 10,000 ரூபாய் அவங்க அப்பாட்ட தந்துக்கிட்டே இருப்பான். என்ன ஆகுது, ஆஹ் 10,000 ரூபாய் அப்பப்போ அடிக்கிறான் தரான், அடிக்கிறான் தரான்.
அந்த மாதிரி டயத்துல ரோஷினிக்கு தெரிய வரும்போது இவங்க ரெண்டு பேரையும் சூவ் பண்ணி என்ன சொல்ல, எப்படி நீங்க இந்த மாதிரி போடலாம் அப்படின்னும் வந்து சூவ் பண்ணலாம். ஆர்எல்ஸ் ரோஹன் வந்து ரோஷினியை அடிச்சிட்டான், ஆனா 10,000 ரூபா அவங்க அப்பாவுக்கு தராட்டி ரோஷினி என்ன பண்ணலாம், அந்த 10,000 ரூபாய்க்கு இவ வாங்கிக்கலாம், ரோஷினி வாங்கிக்கலாம் இவங்கள அந்த கான்ட்ராக்டை சூவ் பண்ணி. ஓகேவா? இன் கேஸ் ஆஃப் அசைன்மெண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட், அசைன்மெண்ட்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கான்ட்ராக்ட். when benefit under a contract has been assigned, the assignee can enforce the contract. அதாவது என்னன்னா, ஒரு கான்ட்ராக்டை இன்னொருத்தன் பேர்ல டிரான்ஸ்ஃபர் பண்றான், அந்த இன்னொருத்தனுக்கு அந்த கான்ட்ராக்ட் டிரான்ஸ்ஃபர் ஆகுறதுனால பெனிஃபிட் ஏதாவது இருக்கு அப்படின்னா ஓகே, நம்பர் ஒன். நம்பர் டூ, அப்படி பெனிஃபிட் இருக்கும்போது அந்த கான்ட்ராக்ட்ல எதுவும் பிரச்சனை வந்தா யார் பிரச்சனைக்கு காரணமோ அந்த பெனிஃபிட் அனுபவிக்கிறவனுக்கு வந்து, பெனிஃபிட் அனுபவிக்கிறான்ல அவன் வந்து இந்த கான்ட்ராக்டை சூ பண்ணலாம். அதாவது எப்படின்னா, நான் உனக்கு புரிய முடியா சொல்றேன். அதாவது ஏன்னா இப்போ வந்து என்ன சொல்ல, ஆஹ் நான் ஏவும் பியும் அண்ணன் தம்பிங்க, மாசம் மாசம் அம்மாவுக்கு 20,000 அனுப்பிச்சிடணும்டா தம்பி அப்படின்னு அண்ணன் சொல்றான். அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து மாசம் மாசம் 20,000 ரூபாய் அனுப்பிச்சிடுறாங்க. அம்மாக்கு பெனிஃபிட் கிடைக்குது. ஓகேவா? அம்மாக்கு பெனிஃபிட் கிடைக்குது, 20,000 ரூபாய் கிடைக்குது. ஆனா அண்ணனும் தம்பியும் திடீர்னு 20,000 ரூபாய் அனுப்புறதை நிறுத்திட்டாங்க. அப்படி 20,000 ரூபாய் அனுப்புறது நிறுத்தினோடனே அந்த அம்மா என்ன பண்ணலாம், அண்ணன் தம்பி ரெண்டு பேரையும் ஷூ பண்ணி, இவங்க ரெண்டு பேரும் அக்ரி பண்ணாங்க எனக்கு மாசம் மாசம் 20,000 தரணும்னு, தரேன்னு. ஆனா ரெண்டு பேருமே எனக்கு தரல. ஸோ வந்து இவங்க சூ பண்ணி எனக்கு 20,000 மாசம் மாசம் வாங்கி கொடுங்க அப்படின்னு அம்மா சூ பண்ணலாம் அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேரையும். அடுத்து acknowledgement or estoppel, where promisor by his conduct acknowledge himself as an agent of third party, it would result in binding obligation towards third party. அதாவது என்ன சொல்ல வரான்னா, இப்போ வந்து ஒருத்தன் வந்து என்னன்னா, ஆஹ் என்ன சொல்ல, இப்போ கான்ட்ராக்ட், ஒரு பர்சன் ஒரு கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனிக்கும் ஒரு தேர்ட் பார்ட்டிக்கும் ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு, குட்ஸை சேல் பண்ற கான்ட்ராக்ட். அந்த தேர்ட் பார்ட்டியோட ஏஜென்ட்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து வரான். ஓகேவா? அவர் ஏஜென்ட் சார், நாங்க சார் நான் தான் ஒரு ஏஜென்ட், குட்ஸ் எல்லாம் என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேர்ட் பார்ட்டி வந்து தன்னைத்தானே ஏஜென்ட்னு போர்ட்ரே பண்ணிக்கிட்டான். குட்ஸ் அந்த ஏஜென்ட்னு கொடுத்தாச்சு. அவனுக்கு வந்து ப்ராப்பர் செக்கிங்லாம் பண்ணிட்டாங்க. ஆனா அப்படி இருந்து தன்னைத்தானே ஏஜென்ட் அப்படின்னு வந்து போர்ட்ரே பண்ணிக்கிட்டான். சரி, தேர்ட் பார்ட்டியோட ஏஜென்ட் தானே, குட் அவனுக்கு கொடுத்துருவோன்னு கம்பெனி கொடுத்துருச்சு. தேர்ட் பார்ட்டி வந்து கேட்குறான், ஏன்னா வந்து எங்கடா என் குட்ஸ் அப்படின்னா, அவன் ஏஜென்ட் கிட்ட கொடுத்துட்டான், அப்பயே வந்து வாங்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இருக்கிற ப்ரூஃப்லாம் காமிக்கிறோம். ஸோ தேர்ட் பார்ட்டி அந்த ஏஜென்ட்னு சொல்லி பிடிச்சி, ஏஜென்ட்னு தன்னைத்தானே ரெப்ரசன்ட் பண்ணிக்கிட்டவனை பிடிச்சி அந்த குட்ஸை வாங்கிக்கலாம். ஆனால் அந்த கம்பெனி எதுவும் பண்ண முடியாது. அந்த ஏஜென்ட்டுங்கிறவனை பிடிச்சி அந்த தேர்ட் பார்ட்டி வந்து என்ன பண்ணலாம், ஷூ பண்ணிக்கலாம். அடுத்து இந்த கேஸ் ஆஃப் கோவினன்ட் ரன்னிங் வித் த லேண்ட் கண்டிஷன்ஸ். அதாவது என்ன சொல்றான்னா, இது வந்து எக்ஸாம்பிள் வழியா இதை எக்ஸ்பிளைன் பண்றோம். இப்போ ஏன்னா வந்து நான் ஒரு லேண்ட் ஓனர், நான் வந்து என்ன பண்றேன், என்னோட லேண்டை ஒரு ஆளுக்கு விற்கிறேன். விற்கும் போதே சொல்றேன், நீ இந்த லேண்டை வாங்கணும்னா ஒரு கண்டிஷன், நீ எனக்கு நம்பர் ஒன் 5 லட்ச ரூபா தரணும். 5 லட்ச ரூபா தந்து நீ இந்த லேண்டை வாங்கினதுக்கு அப்புறம் இதை விவசாயத்துக்கு தவிர்த்து வேற எந்த ரீசனுக்கும் நீ யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணினா இந்த லேண்டை நீ எனக்கு திருப்பி தரணும். நான் வந்து அந்த 5 லட்ச ரூபாய் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷனோட நான் அந்த கான்ட்ராக்டை மேக் பண்ணிட்டேன். அவன் ஓகே சார், சரி சார்னு சொல்லிட்டு 5 லட்ச ரூபா கொடுத்துட்டு லேண்ட் வாங்கிட்டான். லேண்ட் வாங்கிட்டு நான் இந்த சைடு போனோடனே அவன் என்ன பண்ணான், கட்ட 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 கட்டன்னு ஒரு பெரிய ஃபேக்டரி ஒன்று கட்டிட்டான். என்னடா, நான் வந்து பார்த்தா நம்ம ஊர்ல ஏதோ ஃபேக்டரி வந்திருக்குன்னு ஒரு ஆள் என்கிட்ட சொல்றான். பரவாயில்லையே, நம்ம ஊர்ல ஃபேக்டரிலாம் வந்து டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஃபேக்டரி கிட்ட போறேன். பார்த்தா அது ஏன் லேண்ட் இடம், ஏன் லேண்ட் ஏரியா. என்னடா அது ஏன் லேண்ட் ஏரியால ஃபேக்டரியா? நான் இந்த லேண்ட் அவனுக்கு விற்கும் போதே சொன்னேனே அக்ரிகல்ச்சரல் தான் பண்ணும், ஃபேக்டரி எப்படி அவன் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணலாம், நான் அவனை சியூ பண்ணலாம். இது வந்து நார்மலா நான் அந்த கான்ட்ராக்ட் எங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கு. ஆனா இதுல தேர்ட் பார்ட்டி எங்க இருந்து வரான் அப்படின்னு யோசிச்சோம். அதுதான் வந்து ஜாயிண்ட் ஓனர்ஸ். இப்போ
நான் வந்து நானு அண்ணன் தம்பி நானே என் அண்ணன் லேண்ட் வச்சிருக்கோம். நான் வந்து விற்கும் போதே, அதாவது அந்த லேண்ட் வந்து ஜாயிண்ட் ஓனர்ஸ். எனக்கு வந்து 50% நிலம், அவனுக்கு எங்க அண்ணனுக்கு 50% நிலம். ஓகேவா? என்னோட 50% நிலத்தை வந்து விற்கும் போது நான் என்ன சொல்லிட்டேன், தம்பி நீ ஜாயிண்ட் ஓனரா தான் போற, இந்த லேண்ட் அக்ரிகல்ச்சருக்கு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து சொல்லி தான் வித்திருக்கேன். எங்க அவன் என்ன பண்ணிட்டான், எங்க அண்ணனோட இடத்த தவிர்த்து ஃபேக்டரி கட்டிட்டான். எங்க அண்ணன் ஸ்டில் அந்த லேண்டுக்கு ஜாயிண்ட் ஓனர் தான். ஓகேவா? அவன் என்ன பண்ணலாம், இந்த கான்ட்ராக்ட், அதாவது என் அண்ணனுக்கு நானும் அந்த தேர்ட் பார்ட்டியும் போட்ட கான்ட்ராக்டுக்கு சம்மந்தம் இல்லை. எங்க அண்ணன் அந்த கான்ட்ராக்டுக்கே ஒரு தேர்ட் பார்ட்டி தான். ஓகேவா? அத நான் நான் என்னோட பகுதி ஆஃப் லேண்டை நான் இன்னொருத்தனுக்கு வித்துட்டேன். அந்த இன்னொருத்தனுக்கும் எனக்கும் இருக்கிற கான்ட்ராக்டுக்கு இடையில எங்க அண்ணன் தேர்ட் பார்ட்டி தான். அவன் ஃபேக்டரியை கட்டிட்டான். ஆனா எங்க அண்ணன் சூ பண்ணலாம். சார், நான் அந்த லேண்டுக்கு ஸ்டில் ஜாயிண்ட் ஓனர் தான். எனக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஓனர் முன்னாடி என் தம்பியா இருந்தா இப்போ வேற ஒரு ஆளா இருக்கலாம். நான் ஒரு ஜாயிண்ட் ஓனர் தான் ஸ்டில்லு. ஆனா வந்து அந்த லேண்ட்ல அக்ரிகல்ச்சர் தான் சார் பண்ணணும். என் தம்பி சொல்லி தான் வித்திருக்கான். ஆனா இந்த ஆளு வந்து ஃபேக்டரி கட்டியிருக்கான் சார். நான் இவனை சூ பண்றேன்னு சொல்லிட்டு சூ பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து, contracts entered into through an agent. The principal can enforce the contract entered by his agents where the agent has acted within the scope of the society and in the name of the principal. அதாவது என்ன சொல்ல வரான்னா, இப்போ ஏன்னா நான் வந்து என் லேண்டை வித்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு என் ஏஜென்ட்ட சொல்றேன். என் ஏஜென்ட் என்ன பண்றான், ஒரு ஆளை பிடிச்சி லேண்டை விற்கிறதுக்கு கான்ட்ராக்ட் ரெடி பண்ணிட்டான். என் ஏஜென்ட் ரெடி பண்ண கான்ட்ராக்டை பிரின்சிபல் ஆகிய நான் என்ஃபோர்ஸ் பண்ணலாம். ஏன்னா நான் தான் என் ஏஜென்ட் அப்பாயிண்ட் பண்ணேன், ஸோ நான் என்ஃபோர்ஸ் பண்ணலாம். ஓகேவா? ஆர்எல்ஸ் என் ஏஜென்ட்டே என் பேரை யூஸ் பண்ணி அந்த கான்ட்ராக்டை என்ஃபோர்ஸ் பண்ணலாம். நான் ஏஜென்ட்டுக்கு அந்த அத்தாரிட்டி கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ நம்ம யூனிட் 2 முடிச்சிட்டோம். இப்போ யூனிட் 4 போவோம். நம்ம யூனிட் 3 கடைசியா பார்த்துக்கலாம். ஐயோ! அடுத்து யூனிட் 4 இல்ல வேண்டாம். நம்ம வந்து யூனிட் 3 பார்த்துட்டு யூனிட் 4 வருவோம். யூனிட் 3 யூனிட் 3 வெறும் 16 பேஜ் தான். எவ்வளோ? அவ்வளோதான். இதோ, இந்த யூனிட் 3 வந்து ஏன் இவ்வளோ முக்கியம் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஓகே, அதர் எசென்ஷியல் எலமெண்ட் ஆஃப் அ கான்ட்ராக்ட். இது பயங்கர முக்கியம்பா, சும்மாலாம் இல்ல. ஒரு அக்ரிமெண்ட் ஒரு கான்ட்ராக்டா மாறுறதுக்கு என்னென்ன நெசசரிஸ்லாம் இருக்கு. ரெண்டு பார்ட்டிஸ் ஆஃப் த அக்ரிமெண்ட்டும் கம்பீட்டண்டா இருக்கணும். ஓகே. அடுத்து ரெண்டு பார்ட்டிஸ்க்கும் ஃப்ரீ கன்சென்ட் இருக்கணும். ஒரு லாஃபுல் கன்சிடரேஷன் அண்ட் லாஃபுல் ஆப்ஜெக்ட்னால மேட் பண்ணப்பட்டிருக்கணும். அது வந்து என்ன சொல்ல, சட்டம் வந்து அந்த மாதிரி கான்ட்ராக்டை வாய்டுன்னு சொல்லியிருக்க கூடாது. இதுதான் வந்து நெசசரி அக்ரிமெண்ட் கான்ட்ராக்டா மாறுறதுக்கு. ஓகே. கெப்பாசிட்டி, கம்பிட்டன்சி ஆர் எபிலிட்டி. அதாவது கெப்பாசிட்டி என்டர் கான்ட்ராக்ட் என்ன, அந்த பார்ட்டி மெஜாரிட்டி அட்டைன் பண்ணியிருக்கணும். இந்தியா படி அது 18 வயசு. அவன் சவுண்ட் மைண்டா இருக்கணும். அவன் வந்து நாட் டிஸ்குவாலிஃபைட் ஃப்ரம் கான்ட்ராக்டிங் பை எனி லா. அதாவது இன்சால்வெண்டா இருக்கக்கூடாது, ஜெயிலில் போட்டிருக்கக்கூடாது. ஓகே. லா ரிலேட்டிங் டு மைனஸ் அக்ரிமெண்ட் பொசிஷன் ஆஃப் a contract made with on a minor is void ab initio. அதாவது ஒரு கான்ட்ராக்ட் மைனரோட போட்டிருந்தா வெரி பிகினிங்ல இருந்து அது வந்து வாய்டு கான்ட்ராக்ட்னு தான் சொல்றோம். ஓகேவா? மெஜாரிட்டி ஆனதுக்கு அப்புறம் அந்த கான்ட்ராக்ட் வேலிட் ஆயிராது. மைனர் வந்து ஆல்வேஸ் மைனாரிட்டி ப்ளீடு பண்ணலாம். அதாவது இப்போ என்னன்னா, நான் வந்து என்ன பண்றேன், நான் 17 வயசு, நான் என்ன பண்றேன், எங்க அப்பாவோட சொத்தெல்லாம் வந்து இன்னொருத்தனுக்கு வந்து வித்துட்டேன். அந்த ஆள் என்ன பண்றான், யோ மைனர் ஆச்சு, அதாவது அப்பா சொத்து இல்லை, என் சொத்து தான். நான் என்ன பண்றேன், என் சொத்தை அவனுக்கு வித்துட்டேன். வித்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன், என்னோட சொத்தை அவன்கிட்ட கொடுக்கல. கொடுக்காத போது அவன் என்ன சூ பண்றான். நான் என்ன பண்றேன், கோர்ட்டு கிட்ட போய், சார் சார், நான் மைனர் சார், தெரியாம பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து மைனர், அதனால வந்து என்ன எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு கிட்ட போய் நிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அவன் எனக்கு விற்கும் போது எனக்கு கொடுத்துருப்பான்ல காசை, கோர்ட் வந்து அந்த காசை வாங்கி அவன்கிட்ட திருப்பி கொடுத்துரும்.
அவ்வளவுதான். அதுக்கப்புறம் liability ஃபார் நெசசரிஸ். The case of necessaries applied to minor or any other person whom such minor is legally bound to support. Minor is invaluable, but the only is property. என்ன சொல்ல வரான்னா, இப்போ நான் ஒரு கான்ட்ராக்ட் உள்ள என்டர் ஆயிட்டேன். நான் வந்து என்டர் ஆயிட்டு நான் மைனர்னு அவனுக்கு தெரிய வந்துருச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், சார் நான் மைனர் சார், மன்னிச்சு விட்டுருங்க சார்னு கேட்குறேன். சரி தம்பி, நீ எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், அந்த மைனரோட ப்ராப்பர்ட்டி மேல கை வைக்கிறேன். அந்த ப்ராப்பர்ட்டியில எனக்கு என்னோட டேமேஜஸ்க்கு என்ன காம்பன்சேஷனோ அந்த ப்ராப்பர்ட்டில இருந்து நான் எடுத்துக்கிட்டு மிச்சதை விட்டுட்டு போயிட்டே இருக்கேன். அவ்வளவுதான். மைனர் லைபிள் கிடையாது. மைனருக்கு ப்ராப்பர்ட்டி இருந்தா அதுதான் லைபிள். கான்ட்ராக்ட் பை கார்டியன், ஹவு ஃபார் என்ஃபோர்சிபிள். மைனர் அக்ரிமெண்ட் இஸ் வாய்டு. இஸ் கார்டியன் கேன் அண்டர் சர்டன் சம் மைனஸ். அதாவது என்னன்னா, ஒரு கான்ட்ராக்ட் வந்து மைனரால என்டர் பண்ணப்பட்டுச்சுன்னா அது வாய்டு கான்ட்ராக்ட்னு சொல்றான். ஆனா மைனரோட கார்டியன் வந்து மைனருக்கு பிஹாஃபா கான்ட்ராக்ட்ல என்டர் ஆகலாம். ஆனா அந்த கான்ட்ராக்ட் மைனருக்கு பெனிஃபிட்டா இருக்கணும். ஓகேவா? மைனருக்கு பெனிஃபிட்டா இருக்கணும் அந்த கான்ட்ராக்ட். அந்த மாதிரி டயத்துல தான் அந்த கார்டியனால ஒரு வேலிட் கான்ட்ராக்ட் உள்ள என்டர் ஆக முடியும். ஒரு மைனர் ஒரு ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மைனருக்கு இன்சால்வன்சி கிடையாது. இப்போ மைனருக்கு வந்து பார்ட்னர்ஷிப்குள்ள போக முடியுமானா முடியாது. பெனிஃபிட் ஆஃப் பார்ட்னர்ஷிப்குள்ள போய்க்கலாம். மைனர் கேன் பி அன் ஏஜென்ட் பட் நோ லைபிலிட்டி டுவர்ட்ஸ் பிரின்சிபல் ஃபார் இஸ் ஆக்ட்ஸ். அதாவது என்ன சொல்ல வரான்னா, இப்போ வந்து எங்க அப்பா வந்து டேய் ஸ்ரீராம், நீ 17 வயசு தான் எனக்கு அப்பா, நான் ஒரு மைனர். நீ என்ன பண்ண, ஆஹ், நீ வந்து இந்த செக்கு இருக்குல்ல, 10,000 ரூபாய் செக் இருக்கு. நீ இந்த செக்கை என்ன பண்ற, இவர்கிட்ட போய் கொடு, நம்ம பக்கத்து தெருவுல இருக்கிற கடைக்காரர்கிட்ட போய் கொடு, அவருக்கு நான் இந்த செக்கை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், எங்க அப்பா வந்து எனக்கு ஒரு செக்கு கொடுக்குறாரு. நான் அந்த செக்கை கொடுக்காம அப்படியே விட்டேன், மறந்துட்டேன். அதனால கடைக்காரர் எங்க அப்பா சட்டையை பிடிச்சி கேட்டு 10,000 ரூபாய் இல்லாம 12,000 சேர்த்து வாங்கிக்கிட்டாரு. இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சேர்த்து 12,000 வாங்கிக்கிட்டாரு. எங்க அப்பாவுக்கு ஒரே டென்ஷன். டேய், நான் உனக்கு செக்கு கொடுக்க சொன்னேன், நீ கொடுக்கல. நீ என்னோட ஏஜென்ட், ஆனா நீ ஏஜென்ட் வேலையை நீ சரியாவே செய்யல. நான் உன்னை சூ பண்றேன்னு எங்க அப்பாவால என்ன சூ பண்ண முடியாது. ஏன் முடியாது? மைனர் இஸ் நாட் லயபிள் டுவர்ட்ஸ் பிரின்சிபல். எங்க அப்பா நம்பியிருக்க கூடாது ஒரு மைனரை வந்து ஏஜென்ட்டா வச்சிருக்க கூடாது. இதுவே நான் 17 வயசு இல்லாம 18 வயசா இருந்தா எங்க அப்பா அப்ப என்ன சூ பண்ணிருக்க முடியும். மைனருக்கு வந்து என்ன சொல்ல, பேரண்ட்டையோ இல்ல கார்டியனையோ பைண்ட் பண்ண முடியாது. இப்போ வந்து என்னன்னா, இப்போ நான் வந்து அந்த என்ன சொல்ல, எங்க அப்பாவுக்கு பிஹாஃபா நான் ஒரு டாஸ்க் பண்றேன். ஓகேவா? எங்க அப்பாவுக்கு பிஹாஃபாவோ இல்ல எங்க கார்டியனுக்கு பிஹாஃபாவோ நான் ஒரு டாஸ்க் பண்றேன். அந்த டாஸ்க்ல எந்த சொதப்பல் நடந்தாலும் நான் பொறுப்பு கிடையாது. எங்க அப்பாவோ இல்ல என்னோட கார்டியனோ அவங்கள தான் பொறுப்பா எடுத்துப்பாங்க. நான் வந்து ஏஜென்ட் தான். ஏன்னா நான் மைனர் ஏஜென்ட்ங்கிறதுனால எனக்கு எந்த பொறுப்பும் வராது. ஜாயிண்ட் கான்ட்ராக்ட் பை மைனர் அண்ட் அடல்ட். ஒன்லி அண்ட் அடல்ட் வில் பி ஹெல்ட் லைபிள் ஆன் கான்ட்ராக்ட். அதாவது இப்போ நானும் ஒரு மைனர் பையனும் என்ன பண்றோம், ஒரு கான்ட்ராக்ட் உள்ள என்டர் ஆகுறோம். இப்போ வந்து கிரெடிட்டார்ஸ் எல்லாம் வந்து மைனர் சட்டையை பிடிக்க மாட்டாங்க, என் சட்டையை தான் பிடிப்பாங்க, ஈவன் தோ அவங்க கான்ட்ராக்ட் உள்ள இருந்தாலுமே. ஷூரிட்டி ஃபார் அ மைனர். இப்போ ஒரு தேர்ட் பார்ட்டி, அதாவது இப்போ மைனர் ஒரு கான்ட்ராக்ட் உள்ள என்டர் ஆகிறான் தேர்ட் பார்ட்டிக்குள்ள. ஆனா அந்த தேர்ட் பார்ட்டி எதை நம்பி என்டர் ஆயிருப்பாங்க, ஒருத்தன் வந்து கேரண்டி கொடுத்துப்பான், சார் நான் பாத்துக்கிறேன், நீங்க தைரியமா கான்ட்ராக்ட் உள்ள என்டர் ஆகும். இப்போ ஏதாவது பிரச்சனை வந்தா அந்த கேரண்டி கொடுத்தவன தான் பிடிப்பாங்க, மைனரை பிடிக்க மாட்டாங்க. மைனர் ஆஸ் ஷேர் ஹோல்டர். மைனரால ஷேர் ஹோல்டரா இருக்க முடியாது. பட் அவனோட லாஃபுல் கார்டியன் மூலியமா மைனர் வந்து ஷேர், என்ன சொல்ல, லாஃபுல் கார்டியன் மூலியமா மைனர் வந்து ஷேர்ஸ் வாங்கிக்கலாம். அதை ஷேர்ஸ்க்கு யார் வேணாலும் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அடுத்து liability ஃபார் டார்ட்ஸ். டார்ட் இஸ் சிவில் wrong. A minor is liable to his tort unless the tort is reality is a breach of contract. அதான் என்ன சொல்ல வராங்கன்னா, டார்ட்டுங்கிறது சிவில் ராங். அதாவது சிவில் ராங்னா வந்து என்ன சொல்ல, கிரிமினல் கேஸ் கிடையாது. அதாவது ஏதாவது ஒரு ஃப்ராடு, மிஸ்ரெப்ரசன்டேஷன், ஃப்ராடு தான், மிஸ்ரெப்ரசன்டேஷன் கூட கிடையாது. ஒரு இல்லீகல் ஆர் ஃப்ராடு, சிவில் படி அது ஒரு தப்பு. ஓகேவா? அந்த மாதிரி தப்பை நான் ஏதாவது பண்ணிட்டா நான் வந்து லயபிள். ஆனா அந்த தப்பு கான்ட்ராக்ட் பிரீச்சா இருக்கணும். சும்மா வந்து என்ன சொல்ல, இப்ப நான் வந்து ஏங்கிற ஒரு ஆளோட கான்ட்ராக்ட் உள்ள என்டர் ஆயிட்டு பி கிட்ட ஏதாவது சிவில் ராங் பண்ணா
அந்த டயத்துல வந்து நான் லைபிள் கிடையாது ஏக்கு. ஆனா இதுவே ஏ கிட்ட கான்ட்ராக்ட்ல என்டர் ஆயிட்டு ஏ கிட்டே ஏதாவது சிவில் ராங் பண்ணா அந்த டயத்துல நான் லைபிள். அடுத்து பர்சன் ஆஃப் சவுண்ட் மைண்ட். ஒரு சவுண்ட் மைண்டு தான் வந்து கான்ட்ராக்ட் உள்ள என்டர் ஆக முடியும். சவுண்டு மைண்ட்னா என்ன சொல்ல, அவன் வந்து அந்த கான்ட்ராக்டை மேக் பண்ணும்போது அவனுக்கு அந்த கான்ட்ராக்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்கு கேப்பபிலிட்டி இருந்தா அவன் சவுண்டு மைண்டுன்னு சொல்றான். அதாவது இப்ப என்னன்னா, நான் ஒரு லூஸா இருக்கக்கூடாது. ஒரு லூஸால கான்ட்ராக்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அல்ல கான்ட்ராக்டை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது நான் தண்ணி அடிச்சிருக்க கூடாது. ஓகேவா? அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்கு. ஏன்னா தண்ணி அடிச்சிருந்தா நான் இஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணேன். கான்ட்ராக்ட் உள்ள என்ட்ரு ஆகணுமா வேண்டாமான்னு ஏதோ ஒரு இஷ்டத்துக்கு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டு இருப்பேன். அதனால நான் இன்டாக்சிகேட்டடா இருக்கக்கூடாது. அதே சமயத்துல லூனட்டிக்காவும் இருக்கக்கூடாது. இப்போ ஒரு அன்சவுண்ட் மைண்டாலும் கான்ட்ராக்ட் மேக் பண்ணிட்டான்னா அந்த கான்ட்ராக்ட் வாய்டு. கான்ட்ராக்ட் பை டிஸ்குவாலிஃபைட் பர்சன். ஒரு யாரால கான்ட்ராக்ட் உள்ள என்டர் ஆக முடியாது? ஃபாரின் பீப்புள், அம்பாசிடர்ஸ், ஏலியன் எனிமி. அதாவது இந்தியாவுக்குள்ள பாகிஸ்தானால கான்ட்ராக்ட் என்ன ஆக முடியாது. கான்விக்ஸ், கான்விக்ஸ்னா ஜெயில் கைதி. அடுத்து கார்பரேஷன், சென்னை கார்பரேஷன், திருச்சி கார்பரேஷன் கான்ட்ராக்ட் உள்ள என்டர் ஆக முடியாது. இன்சால்வெண்ட் கான்ட்ராக்ட் உள்ள என்டர் ஆக முடியாது. கன்சென்ட், டூ ஆர் மோர் பர்சன்ட் ஆர் செட் டு கன்சென்ட் when they agree upon the same thing in the same sense. ஓகே. ஒரு ரெண்டு பேரு ஆர் ரெண்டு பேருக்கு மேற்பட்டவர்கள் ஒரே விஷயத்துக்கு ஒரே விதமா அக்ரி பண்ணா அது வந்து கன்சென்ட்னு சொல்றோம். ஃப்ரீ கன்சென்ட். கன்சென்ட் இஸ் செட் டு பி ஃப்ரீ when it is not caused by coercion, undue influence, fraud, misrepresentation, mistake. காயேஷன்னா என்ன சொல்ல, ஏதாவது ஒரு பிசிக்கல் ஹார்ம் பண்ணிடுவேன். இந்தியன் பீனல் கோடு படி அது ஃபார்பிடடு. ஏதாவது உன்னை பிசிக்கல் ஹார்ம் பண்ணிடுவேன், உன்னை கொன்றுவேன், உன் வீட்டாளுங்களை கொன்றுவேன் அப்படின்னு வந்து நான் சொன்னான். அது வந்து காயேஷன். அந்த காயேஷனுக்கு என்ன எஃபெக்ட் இருக்கு? அந்த கான்ட்ராக்ட் இன்டியூஸ் பை காயேஷன் இஸ் வாய்டபிள். அதாவது ஃப்ரீ கன்சென்ட் இல்லாம ஒரு கான்ட்ராக்ட் உள்ள என்டர் ஆனாலே வாய்டபிள் தான். வாய்டு கிடையாது, வாய்டபிள். ஓகேவா? ஸோ கான்ட்ராக்ட் இன்டியூஸ் பை காயேஷன் இஸ் வாய்டபிள். A person to whom the money has been paid or anything delivered under coercion must be repaid. அதாவது நான் மிரட்டி ஒருத்தன்ட்ட பணம் வாங்கியிருந்தா அந்த பணத்தை சட்டப்படி திருப்பி கொடுத்துடணும். ஓகேவா? சூசைடும் காயேஷன் சொல்லியிருக்கான். அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ், ஒருத்தனோட இன்ஃப்ளூயன்சர், அதாவது ஒருத்தருக்கு இன்னொருத்தர் மேல இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு அவனை கான்ட்ராக்ட் உள்ள எழுதிட்டு வந்தா அந்த கான்ட்ராக்ட் வாய்டபிள் கான்ட்ராக்ட். அதான் சொன்னல, ஒரு டீச்சர் 20 ரூபாய்க்கு சைக்கிள் வாங்கிக்கவா, அந்த அந்த எக்ஸாம்பிள். அது வந்து கான்ட்ராக்ட். இது வந்து எசென்ஷியல்ஸ் என்ன? ரிலேஷன் பிட்வீன் த பார்ட்டிஸ். அதாவது ரெண்டு பார்ட்டிஸ்க்கும் ஒரு ரிலேஷன் இருக்கணும். ஒரு பார்ட்டி இன்னொரு பார்ட்டி மேல டாமினேட் பண்ணக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும், பொசிஷன் இருக்கணும். அந்த ஒரு ஒரு அந்த என்ன சொல்ல, அந்த மாதிரி கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய பார்ட்டி அட்வான்டேஜ் எடுத்திருந்திருக்கணும். பேர்டன் ஆஃப் ப்ரூஃப். அதாவது என்னன்னா, அந்த ஒரு பார்ட்டி அவனோட வில்லிங்னஸை டாமினேட் பண்ணியிருக்கணும். அவனோட பொசிஷன், அதாவது அவனோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி அட்வான்டேஜ் எடுத்திருந்திருக்கணும். அந்த டிரான்சாக்ஷன் அன்ஃபேரா இருந்திருக்கணும். அதாவது என்ன சொல்லுவோம், சைக்கிள் 5000 ரூபாய்னா நான் 5000 ரூபாய்க்கு வாங்குறது வந்து ஃபேரு. அது வந்து அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ்க்கு கீழே வராது. ஆனா அந்த 5000 ரூபாய் சைக்கிள் நான் 20 ரூபா கொடுத்து வாங்கியிருந்தா அது அன்ஃபேர். அன்ஃபேர் டிரான்சாக்ஷன். ஸோ அதுதான் வந்து அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ்க்கு கீழே வரும். அதுக்கு எஃபெக்ட் என்ன? அக்ரிமெண்ட் இஸ் வாய்டபிள், யூ ஆல் நோ. எனி சச் கான்ட்ராக்ட் மே பி செட் அசைட் ஆர் இஃப் த பார்ட்டி ஹூ வாஸ் என்டைட்டில் டு அவாய்ட் ஹாஸ் ரிசீவ்ட் எனி பெனிஃபிட். அதாவது ஏதாவது என்ன சொல்ல, அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவனுக்கு ஏதாவது பெனிஃபிட் கிடைச்சிருந்தா அந்த பெனிஃபிட்டை திருப்பி கொடுத்துடணும். அவ்வளோதான். அடுத்து ஃப்ராடு. ஃப்ராடு பண்ணாலே, எனி ஃப்ராடு பண்ணி ஏதாவது கான்ட்ராக்ட் உள்ள என்ட்ரு ஆனாலே, அதாவது எப்படின்னா என்ன சொல்ல, ஒரு பார்ட்டி இன்னொரு பார்ட்டி கிட்ட கான்ட்ராக்ட் போடுறாங்க. அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஏவும் பியும் கான்ட்ராக்ட் உள்ள என்ட்ராறாங்க. பி ஃப்ராடு பண்ணி என்ட்ராறான். ஆர் வந்து பி வந்து சியோட ஏஜென்ட், பி வந்து ஃப்ராடு பண்ணி சிக்கு பதிலாக என்ட்ராகிறான். இது மாதிரி எப்படி பண்ணாலுமே ஃப்ராடு ஃப்ராடு தான். இதுக்கு என்ன எசென்ஷியல்ஸ் பார்ப்போம். ஏன்னா வந்து ஒரு பொய்யான ரெப்ரசன்டேஷன் இருக்கணும்னு சொல்றான். அந்த பொய்யான ரெப்ரசன்டேஷன் ஃப்ராடு ஆர் ஆக்டிவ் கன்சீல்மெண்ட்னு சொல்றாங்க. ஓகேவா? சைலன்ஸ் இஸ் ஃப்ராடு. அதாவது when there is a duty to speak, when silence is equal to speech. அதாவது என்ன சொல்ல வரான்னா, இப்போ வந்து ஒரு கான்ட்ராக்ட்ல வந்து ஒருத்தர் பேசியே ஆகணுங்கிற சூழ்நிலை வருது.
அவன் பேசாம விட்டா அவன் ஃப்ராடு பண்ணியிருக்கான்னு தான் அர்த்தம். அடுத்து ரெப்ரசன்டேஷன் மஸ்ட் பி ரிலேட்டட் டு ஃபேக்ட். அதாவது என்னன்னா, நான் பொய்யா ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன்ல, அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, சார் நான் ஒரு பிஸ்னஸ் மேன் சார், நீங்க என் கூட கான்ட்ராக்ட் வாங்க சார். பிஸ்னஸ் மேனுங்கிறது ஒரு ஃபேக்ட், ஒருத்தர் பிஸ்னஸ் மேன் ஆகலாம். ஆனா நான் பிஸ்னஸ் மேன் கிடையாது, அதுதான் உண்மை. அதுதான் வந்து ஃப்ராடுன்னு சொல்றான். ஒரு ஃபேக்டை நான் வந்து ஃப்ராடா ரெப்ரசன்ட் பண்றேன். அடுத்து the representation should be made with the knowledge of its falsity or without the belief in truth. அதாவது எனக்கே தெரியாம நான் தப்பா ரெப்ரசன்ட் பண்ணா அது வந்து ஃப்ராடு கிடையாது. எனக்கு வந்து அது தப்புன்னு தெரியும், ஆனாலும் வந்து நான் தன்னைத்தானே ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறேன், அதுதான் வந்து ஃப்ராடு. The representation should be made before the conclusion of the contract with the intention to induce the other party. அதான் நான் மற்ற பார்ட்டியை ஏமாத்தணும் அப்படிங்கிற எண்ணத்திலேயே நான் ஒரு தப்பான ரெப்ரசன்டேஷனை பண்ணியிருக்கணும். அதே சமயத்துல அந்த அதர் பார்ட்டியும் நான் என்ன ரெப்ரசன்ட் பண்ணியனோ அதை நம்பியிருக்கணும். The other party must have relied upon the represent. நான் ரெப்ரசன்ட் பண்ணல, பொய்யான ரெப்ரசன்டேஷன். மற்ற பார்ட்டி அதை நம்பி அதையே டிபெண்ட் பண்ணி கான்ட்ராக்ட் உள்ள வந்திருக்கணும். அந்த கான்ட்ராக்ட் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த அதர் பார்ட்டி லாஸையும் ஃபேஸ் பண்ணியிருக்கணும். இதுக்கு எஃபெக்ட் என்ன? இது ஒரு வாய்டபிள் கான்ட்ராக்ட். ஓகே, அவன் வந்து அந்த கான்ட்ராக்டை வந்து கேன்சல் பண்ணலாம். அது ஆர்எல்ஸ் அந்த கான்ட்ராக்ட்னால என்ன லாஸ் வந்துச்சோ அதுக்கான டேமேஜஸை கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன சொல்ல, performance of contract on condition that he shall be put in the position in which he would have been had the representation made. அதாவது என்னன்னா, நான் இப்போ ஒரு பொய்யான ரெப்ரசன்டேஷன் பண்ணி கான்ட்ராக்ட் உள்ள என்டர் ஆயிட்டேன். அந்த கான்ட்ராக்டை நீ பொய்யான ரெப்ரசன்டேஷன் பண்ணியோ பண்ணல எனக்கு கவலை இல்லை. எனக்கு அந்த கான்ட்ராக்ட்ல எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கணும், அது பண்ண வேண்டியது ஓ வேலைன்னு சொல்லிட்டு அப்படியும் நான் கான்ட்ராக்டை எக்ஸிக்யூட் பண்ணலாம். எந்த இடத்துல இந்த ஃப்ராட் வந்து நாட் வாய்டபிள் அப்படின்னு சொல்றான்? இப்போ வந்து ஒரு சைலண்ட், அதாவது இப்போ வந்து நீ நானும் கான்ட்ராக்ட் உள்ள போறோம். இந்த பைக் நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு. இப்போ என்னன்னா, நான் ஒரு டிஃபெக்ட் இருக்கிற பைக்கே உனக்கு விற்கிறேன், ஓகேவா? நீ என்ன பண்ற, என்கிட்ட கேட்குற பைக் நல்ல கண்டிஷன்ல தானே இருக்கு அப்படிங்கிற. நான் வந்து சைலண்டா இருட்டேன், நீ வந்து அதை கவனிக்காம கான்ட்ராக்ட் உள்ள அப்படியே என்டர் ஆயிட்டேன். நான் வந்து என்ன சொல்ல, நான் வந்து அது வேண்டே சொல்லாம இருக்கணும்னு தான் ஃப்ராடு பண்ணேன். ஆனா நீ வந்து என்ன பண்ண, ஓகே, நீ அப்படியே மறட்டு என்டர் ஆயிட்ட கான்ட்ராக்ட் உள்ள. அதுக்கப்புறம் பைக்ல டிஃபெக்ட் கண்டுபிடிச்சு என்ன சூ பண்ணினா அந்த டயத்துல வந்து அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ வந்து என்கிட்ட கேட்ட, நான் பதில் சொல்லல, அதுக்காக பைக்ல டிஃபெக்ட் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. நான் பதில் சொல்லல, நீ என்கிட்ட தெளிவா கேட்டிருக்கணும்ல டிஃபெக்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு. நீ எதுவும் கேட்கல. ஸோ வந்து இந்த கான்ட்ராக்ட் வாய்டபிள் கிடையாது. ம். அடுத்து மிஸ்ரெப்ரசன்டேஷன். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட் விச் இஸ் மேக்கர் பிலீவ் இட் டு பி ட்ரூ would constitute டு பி மிஸ்ரெப்ரசன்டேஷன் இன்டென்ஷன். அதாவது நான் இப்போ உன்னை ஏமாத்தணும்னு நினைக்கல, எனக்கே அந்த டிஃபெக்டை பத்தி தெரியாது, அந்த பைக்ல இருக்கிற டிஃபெக்டை பத்தி தெரியாது. ஆனா உன்னை ஏமாத்தணும்னு நினைக்கல, நான் தப்பா ரெப்ரசன்ட் பண்ணிட்டேன் பைக் நல்ல கண்டிஷன் இருக்குன்னு. நான் அது வந்து மிஸ்ரெப்ரசன்டேஷன். ஸோ இது வாய்டபிள். மிஸ்டேக் மே பி டிஃபைன்ட் as innocent ஆர் எரர்னஸ் பிலீவ் விச் லீட்ஸ் பார்ட்டி டு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் அதர். அதாவது ஒரு எரரை தான் வந்து மிஸ்ரெப்ரசன்டேஷன் சொல்றான், சி மிஸ்டேக்குன்னு சொல்றான். மிஸ்டேக்கு ரெண்டு விதமா பிரிக்கிறோம், மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட், மிஸ்டேக் ஆஃப் லா. ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் ஆஃப் லா. இப்போ நான் வந்து என்ன பண்றேன், நான் வந்து ஒரு இந்தியன், நான் ஃபாரின்ல போய் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னா நான் என்ன பண்றேன்னு தெரியாம இந்தியன் லா படி நான் ஃபாரின்ல ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டேன். நான் அந்த ஃபாரின் ஆள்கிட்ட என்ன பண்ணலாம், சார் சார் சார், நான் இந்தியன் லான்னு நினச்சி அங்கே ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டேன், எனக்கு அதை பற்றி ஐடியா இல்லை, என்னை மன்னிச்சு விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு என் மிஸ்டேக்கை நான் சொல்லலாம். நான் வந்து ஓகே சார், நீ இந்தியன் தானே, உனக்கு ஆஸ்திரேலியன் லாவை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கம்மி, ஸோ நீங்கள் ஆஸ்திரேலியாவில் வந்து தப்பாக வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டேன், அது மிஸ்டேக்கில் நடந்துச்சு, ஸோ அது பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறான். ஆனா இப்ப இதுவே நான் வந்து இந்தியால இருந்துட்டு ஆஸ்திரேலியாவோட அந்த லாபம் வந்து மிஸ்டேக் பண்ணியிருந்தா அவன் என்ன மன்னிச்சு விட்டுருவான். நான் இப்ப இந்தியால இருந்துட்டு, சார் நம்மளோட லாவை பத்தி எனக்கு தெரியாது சார், இந்தியன் லா பத்தி எனக்கு தெரியாது சார், என்னை மன்னிச்சு விட்டுருங்க சார்ன்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் இல்லை. லா வந்து நம்மளோட வெப்சைட்ல இருக்கு,
நீ அதை எடுத்து பார்த்துருந்துருக்கணும். இதெல்லாம் வந்து மிஸ்டேக்குன்னு நான் ப்ளீட் பண்ண மாட்டேன். நீ நம்மளா மதிக்கல, ஸோ அதுக்கான கான்சிக்வன்சஸை நீ ஃபேஸ் பண்ணணும். அடுத்து மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட், யூனிலேட்ரல் பைலேட்ரல். அதாவது யூனிலேட்ரல் என்ன சொல்றான், ஐடென்டிட்டி ஆஃப் பர்சன், கேரக்டர் ஆஃப் ரிட்டன் டாக்குமெண்ட். அதாவது என்னன்னா, நான் வந்து என்னோட ஐடென்டிட்டியை நான் மறைக்கிறது யூனிலேட்ரல் மிஸ்டேக்கு. ஆர்எல்ஸ் அந்த ரிட்டன் டாக்குமெண்ட்ல இருக்கிற ஃபேக்டை மறைக்கிறது, அது ஒரு யூனிலேட்ரல் மிஸ்டேக்கு. அது நான் இன்டென்ஷனா நான் வந்து மறைக்கல, தெரியாதனமா என்னையே அறியாம மறைச்சிட்டேன். அடுத்து பைலேட்ரல், மிஸ்டேக் ஹேஸ் பாசிபிலிட்டி டு டூ த பெர்ஃபார்மன்ஸ். அடுத்து மிஸ்டேக் ஹேஸ் சப்ஜெக்ட் டு ஆஸ் டு த சப்ஜெக்ட் மேட்டர். அதாவது என்னன்னா, ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் காஸ் ஹேஸ் டு பாசிபிலிட்டி டு பெர்ஃபார்ம். அதாவது என்னன்னா லீகல், அதாவது ஏதாவது ஒரு லீகல் டேர்ம்ஸை நான் தெரியாதவனமா தவறா சொல்லிட்டேன். ஓகேவா? நான் அதை தவறா சொன்னதை நம்பி நீ கான்ட்ராக்ட் உள்ள என்டர் ஆயிட்ட. அந்த லீகல் டேர்ம்ஸை நான் தவறா சொன்னதுனால ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த பிரச்சனைக்கு நான் என்ன பண்றேன், சார் நான் அது மிஸ்டேக்கானா அது வந்து சொல்லிட்டேன் அந்த லீகல் டேர்ம்ஸை, நீங்க வந்து என்னை மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்றேன். சரி, மிஸ்டேக்கான தானே சொல்லிட்டு பொழைச்சுப்போ அப்படின்னு மன்னிச்சு விடலாம். அடுத்து பிசிக்கலுங்கிறோம். பிசிக்கலா என்னால பெர்ஃபார்ம் பண்ண முடியாத ஒரு விஷயம், என்னால முடியும்னு நினைச்சுக்கிட்டு நான் பெர்ஃபார்ம் பண்றேன் சார் அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டேன். அவரு வந்து ஓகே, நீ பெர்ஃபார்ம் பண்ற அப்படின்னு வந்து சொல்றாரு. ஓகேவா? நான் வந்து சரி பெர்ஃபார்ம் பண்ணலாம் ரெடி ஆயிட்டேன். பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அவர் வந்து என்ன சூ பண்றாரு, சார் நான் என்னால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு நினைச்சேன், ஆனா இப்போ என்னை வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியல, என்ன மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ளீடு பண்ணிட்டேன். அவங்களும் என்ன மன்னிச்சு விட்டுறாங்க. அடுத்து மிஸ்டேக் ஆஸ் டு சப்ஜெக்ட் மேட்டர். நான் ஒரு குவாலிட்டி ஆஃப் த குட்ஸை என்ன சொல்ல தவறுதலா மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, சார் ஏன்னா வந்து என் குதிரை செம்ம ஓட்டம் ஓடும் சார் அப்படின்னு நான் வந்து சொல்றேன். அது ஏன்னா நான் வந்து பார்த்துருக்கேன், என் குதிரை நல்லா வேகமா ஓடும் நான் பார்த்துருக்கேன். ஆனா லேட்டரான அது வேகமா ஓடலை, அதை நான் கவனிக்காம விட்டுருக்கேன். நான் மிஸ்டேக் பண்ணி செம்மையா ஓடுன்னு சொல்லிட்டு குதிரையை வித்துட்டேன். குதிரை சுமாரா ஓடினோடனே அவன் என்கிட்ட கேட்கறான், சார் நான் பார்க்கும்போது வந்து குதிரை நல்லா தான் ஓடிச்சு, இப்போ எப்படி என்ன ஆச்சுன்னு தெரியல, என்ன மன்னிச்சு விட்டுருங்கன்னு நான் வந்து ப்ளீடு பண்ணலாம். அடுத்து குவான்டிட்டி. இப்போ என்னன்னா, என்கிட்ட 10 மூட்டை அரிசி இருக்கு அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன், ஆனா 7 மூட்டை தான் இருக்கு. நான் என்ன பண்றேன், சார் என்கிட்ட 10 மூட்டை அரிசி இருக்கு, இந்தாங்க 10 மூட்டை அரிசி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பணம் வாங்கிடுறேன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் 7 மூட்டை தான் இருக்கு. நான் வந்து என்ன பண்றேன், என்னோட குடோன் மேனேஜர்கிட்ட சொல்லி, சார் குடோன்ல இருக்கிற அரிசியெல்லாம் காலி பண்ணி அவருக்கு கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அவரு 7 மூட்டை அரிசியை காலி பண்ணி கொடுத்து விடுறாரு. கொடுத்து விட்டதுக்கு அப்புறம் அந்த பையர் வந்து பாக்குறாரு, என்ன 7 மூட்டை தான் இருக்கு, 10 மூட்டை அனுப்புறேன் நீங்கன்னு என்கிட்ட கேட்கிறாரு. சார் 10 மூட்டை இல்ல 7 தான் இருக்கா அப்படின்னு. நான் வந்து ஆக்சுவலா 10 மூட்டை இருந்துச்சு சார், 7 மூட்டை தான் இருக்கு, நான் கவனிக்கல, சாரி, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு நான் வந்து ப்ளீடு பண்ணலாம். அடுத்து எக்ஸிஸ்டன்ஸ். அதாவது இப்போ என்கிட்ட ஒரு குதிரை இருக்கு, அந்த குதிரை வந்து வாங்கிக்கிறீங்களா சார் அப்படின்னு வந்து நான் ஒருத்தர்கிட்ட கேட்கிறேன். அவரு வாங்கிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்றாரு. நான் அந்த கான்ட்ராக்டை மேக் பண்ற அந்த டயத்துலயே குதிரை செத்துருச்சு. நான் எனக்கு அது தெரியாம கான்ட்ராக்ட் மேக் பண்ணிட்டேன். அடுத்த நாள் பார்த்தா குதிரை செத்துருச்சு இல்ல. அதனால சார் குதிரை இருந்துச்சு, இப்போ இல்ல செத்துருச்சு, என்ன மன்னிச்சிருங்க, கான்ட்ராக்ட் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நான் ப்ளீடு பண்ணிக்கலாம். அடுத்து பிரைஸ். நான் என்ன பண்றேன், இப்போ 50 ரூபா பொருளை தெரியாதனமா 500 ரூபான்னு பிரைஸ் டேக் போட்டேன். அதை நம்பி அவர் 500 ரூபாய்க்கு வாங்கிட்டாரு. ஆனா அது ஒர்த்து 50 ரூபா தான். நான் என்ன பண்ணிட்டேன், சார் இந்த ப்ரைஸ்க்கு அது ஒர்த்தா இல்லாட்டி நீங்க வந்து இந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணுங்க, இல்லை என்ன ஷூ கூட பண்ணுங்க அப்படின்ட்டேன். அவர் என்ன பண்ணாரு, என்ன ஷூ பண்ண போயிட்டார். நான் சார் சாரி சார், நான் அந்த பொருளை வந்து 50 ரூபான்னு நினச்சிதான் வந்து எழுதின ப்ரைஸை, நான் ஏதோ மிஸ்டேக்கா 500 ரூபான்னு போட்டேன், என்ன மன்னிச்சிருக்கேன் அப்படின்னு நான் சொல்றேன். அடுத்து டைட்டில் அண்ட் ஐடென்டிட்டி. டைட்டில் ஐடென்டிட்டி ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. ஐடென்டிட்டி வந்து ஏற்கனவே யூனிலேட்ரலில் வந்து என்ன சொல்லியிருக்கேன், பையர் மட்டும் தன்னோட செல்லர் மட்டும் ஐடென்டிட்டியை மறைச்சா அது யூனிலேட்ரல், பையர் செல்லர் சேர்ந்து மறைச்சா அது பைலேட்ரல். அடுத்து டைட்டில், மறைக்கிறது இல்லை, மிஸ்டேக் பண்றது. அடுத்து டைட்டில். இப்போ என்ன ஆகுது, நான் வந்து ஒரு குட்ஸை வாங்கிட்டேன். ஓகேவா?
நான் வந்து தெரியாதனமா அது என் அண்ணன் பேர்ல வாங்கிட்டேன் அந்த குட்ஸை. அது ஏன் நான் தான் ஓன் பண்றேன், அது அந்த குச்சி என் டைட்டில்ல தான் இருக்கு அப்படின்னு நினைச்சு நான் அப்படியே என்ன பண்றேன், இன்னொருத்தனுக்கு அந்த குஜ்ஜை வைக்கலான்னு போறேன். அந்த இன்னொருத்தன் என்ன பண்றான், குஜ்ஜை வாங்க வரான். அப்படி குஜ்ஜை வாங்க போகும்போது என்னால விற்க முடியல. ஏன்டா அப்படின்னு பார்த்தா அந்த குஜ்ஜி என் பேர்ல இல்ல, அண்ணன் பேர்ல இருக்கு. ஸோ என்ன அது, அந்த ஆள் வந்து, ஐயோ உன் பேர்ல இருக்குன்னு தானே நான் அந்த கான்ட்ராக்ட் உள்ள வந்தேன், இப்போ அண்ணன் பேர்ல இருக்கே ஏன் இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு என்னை சூ பண்ண போயிட்டான். சார் நான் அது என் பேர்ல இருக்குன்னு தான் நினைச்சேன், ஆனா அது எங்க அண்ணன் பேர்ல இருக்கும்னு நான் நினைக்கல, ஐ எம் சாரி, என்ன மன்னிச்சிடணும், அவ்வளவுதான். அடுத்து லீகல் ஆஃப் ஆப்ஜெக்ட் அண்ட் கன்சிடரேஷன். ஒரு அன்லாஃபுல் கன்சிடரேஷன் அண்ட் ஆப்ஜெக்ட்லாம் என்ன அப்படின்னு பார்ப்போம். when consideration or object is forbidden by law, லானால ஃபார்பிட் செய்யப்பட்ட கன்சிடரேஷன் ஆர் ஆப்ஜெக்ட் எல்லாமே வந்து அன்லாஃபுல் தான். when consideration or object are such a nature that if permitted it would defeat provision of law. இப்போ நான் இந்த கன்சிடரேஷனையோ இல்லை இந்த ஆப்ஜெக்டையோ நான் வந்து அலோவ் பண்ணா அது இந்த சட்டத்தையே வந்து டிஃபீட் பண்ணுது, இந்த சட்டத்துக்கு புறமா இருக்கு. அதனால நான் வந்து அதை அந்த மாதிரி கன்சிடரேஷன் அண்ட் ஆப்ஜெக்ட்லாம் வந்து அன்லாஃபுல்னு டிக்ளேர் பண்றேன். ஆர்எல்ஸ் இந்த கன்சிடரேஷன் ஆர் ஆப்ஜெக்ட் அது வந்து ஃப்ராடு மூலியமா வருது. அதாவது ஒரு ஃப்ராட்லண்ட் கன்சிடரேஷன் ஆர் ஆப்ஜெக்ட் தான் அது வந்து அன்லாஃபுல் கன்சிடரேஷன். த ஜென்ரல் டேர்ம் இன்ஜுரி மீன்ஸ் ஹார்ம் when consideration is immoral. ஓகே, இந்த கன்சிடரேஷன் அதாவது என்னோட கன்சிடரேஷன் மற்றவங்கள வந்து பிசிக்கல் ஹார்ம் பண்ணுனா அது அன்லாஃபுல் கன்சிடரேஷன். மற்றவங்களுக்கு இம்மாரல், அதாவது மற்றவங்க மாரலை வந்து பாதிக்குதுன்னா அது இம்மாரல் கன்சிடரேஷன், ஸோ அது அன்லாஃபுல் கன்சிடரேஷன். பப்ளிக் பாலிசியை அப்போஸ் பண்ணுதுன்னா அதுவும் அன்லாஃபுல் கன்சிடரேஷன். அது என்ன பப்ளிக் பாலிசி அப்போஸ் பண்றது, அதாவது எனிமியோட ட்ரேடு பண்றது. அதாவது என்ன சொல்ல, பாகிஸ்தானோட இப்போ இந்தியா வந்து ட்ரேட் பண்ணா அது வந்து அன்லாஃபுல் கன்சிடரேஷன். அடுத்து ஸ்டிஃப்லிங் ப்ராசிக்யூஷன், கோர்ட்டு கேஸ். அதாவது என்னன்னா ஒரு கோர்ட்டு கேஸை வந்து நான் டிஸ்டர்ப் பண்றதுக்கு நான் அதாவது, சார் வக்கீல் சார் நாளைக்கு வந்து என்ன பண்ணுங்க, கேஸ் நடக்க விடாம இருக்க நீங்க லேட்டா போங்க கோர்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு கேஸை நடக்கிற என்ன சொல்ல நடக்க விடாம நான் தடுக்க பார்க்குறேன். அந்த மாதிரி விஷயங்களுக்கு நான் ஏதாவது பணம் வக்கீலுக்கு கொடுத்தேன்னா அது அன்லாஃபுல் கன்சிடரேஷன். இப்போ என்னன்னா ஒரு கேஸ்ல இருந்து எனக்கு பெனிஃபிட் கிடைக்குது, அதுதான் மெயின்டெனன்ஸ் அண்ட் சாம்பர்டி. அந்த கேஸ்ல இருந்து எனக்கு பெனிஃபிட் கிடைக்கிறத வந்து என்ன சொல்ல, அந்த பெனிஃபிட் கிடைக்கிறத பேஸ் பண்ணி நம்ம இப்போ பார்க்க போறோம். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஏ வந்து பியை வந்து சூ பண்ண சொல்றான் ஒரு ப்ராப்ளம்க்கு. யாரை சூ பண்ண சொல்றான், ஏ ஏ வந்து பிகிட்ட பேசுறான், பி என்ன பண்ணு, சிஏ சூ பண்ணு, எனக்கு நீ சிஏ சூ பண்ணினா எனக்கு வந்து ஏதாவது பெனிஃபிட் கிடைக்கும். எனக்கு சிஏனா ஜென்ரலாக பிடிக்காது, ஆனால் பியும் சியும் பேச்சுவார்த்தை நடத்தியே அந்த ப்ராப்ளமும் சால்வ் பண்ணியிருக்கலாம். ஏ வந்து பியை தூண்டி விட்டு நீ சிஏ சூ பண்ணு நான் உனக்கு பணம் தரேன் அப்படின்னு பி கிட்ட ஏ சொல்றான். அதெல்லாம் வந்து வேலிட் கன்சிடரேஷன் கிடையாது. டிராஃபிக்கிங் ரிலேட்டட் டு பப்ளிக் ஆஃபீஸர்ஸ் அண்ட் டைட்டில்ஸ். அதாவது இப்போ என்னன்னா காசு கொடுத்து வேலை வாங்குறது, அந்த காசை கொடுக்கறது வந்து வேலிட் கன்சிடரேஷன் கிடையாது. இப்போ வந்து அக்ரிமெண்ட் எண்டிங் டு கிரியேட் மோனோபோலி. இப்போ வந்து ஏர்டெலும் ஜியோவும் ஒண்ணா சேர்ந்துட்டாங்கன்னா செம்ம மோனோபோலி. ஓகேவா, மக்களுக்கு வந்து டேட்டாங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து காஸ்ட்லியா கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ மக்களுக்கு பெரிய பாதிப்பாயிரும் அந்த ரெண்டும் ஒண்ணா சேர்ந்து மோனோபோலி ஃபார்ம் பண்ணிருச்சுன்னா. ஸோ அந்த மாதிரி மோனோபோலி ஃபார்ம் பண்ணக்கூடிய எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் வேலிட் கிடையாது, அதுல இருக்கிற கன்சிடரேஷன் எதுவுமே வேலிட் கன்சிடரேஷன் கிடையாது. மேரேஜ் புரோக்கரேஜ் அக்ரிமெண்ட், அதாவது மேரேஜ் புரோக்கர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க கூட போடுற அக்ரிமெண்ட் எதுவுமே வந்து வேலிட் கன்சிடரேஷன் கிடையாது. அதனாலதான் தமிழ் மேட்ரிமோனியில பார்த்தீங்கன்னா உனக்கு பொண்ணு பார்த்து கொடுத்தா காசு கேட்க மாட்டாங்க, நீ தமிழ் மேட்ரிமோனியில மாசம் மாசம் சப்ஸ்கிரிப்ஷன் கட்டணும். அதுதான் வந்து என்ன சொல்ல, அப்படி பணத்தை வாங்கிக்கிறாங்க. அதனால கல்யாணம் பண்ணி வச்சா புரோக்கர் ஃபீ அதெல்லாம் எதுவும் கிடையாது. அடுத்து இன்டர்ஃபியரன்ஸ் வித் த கோர்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ். இப்போ ஒருத்தனுக்கு நியாயம் கிடைக்குது, ஒருத்தனுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்குது, அதை நீ இன்டர்ஃபியர் பண்ணி அஹ், அதாவது என்ன சொல்ல, ஒரு ஆளுக்கு அதான் நான் சொன்னேன்ல,
ஏன்னா வந்து ஒரு ஆளுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கும் போது அந்த ஜஸ்டிஸ் கிடைக்காம இருக்க நீ ஜட்ஜை வேலை பேசுற, அதுக்கு இருக்கிற கன்சிடரேஷன் வேலிட் கன்சிடரேஷன் கிடையாது. இன்ட்ரெஸ்ட் அகைன்ஸ்ட் ஆப்ளிகேஷன், அதாவது என்ன சொல்ல வரான்னா ஒரு ஆப்ளிகேஷன், அதாவது என்னன்னா ஒரு டியூட்டி. கவர்மெண்ட் டாக்டரை வந்து நீ காசு கொடுக்குற, நீ இன்னைக்கு வேலைக்கு போகாதன்னு இல்லை, இனி நீ அந்த குறிப்பிட்ட பேஷண்ட்டை ட்ரீட்மெண்ட் தராத, யார்கிட்ட, கவர்மெண்ட் டாக்டர் கிட்ட குறிப்பிட்ட பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் தராத அப்படின்னு சொல்லி அவரை டியூட்டி பண்ண விடாம பண்றதுக்கு காசு தரேன், நீ வந்து அந்த டாக்டரை வேலை பேசுற, அந்த டாக்டரும் ஒத்துக்கிட்டு காசு வாங்கிக்கிறான், அந்த காசு வந்து வேலிட் கன்சிடரேஷன் கிடையாது, அந்த டாக்டர் பண்றதும் வேலிட் கன்சிடரேஷன் கிடையாது. கன்சிடரேஷன் அன்லாஃபுல் இன் பார்ட், அதாவது நீ என்ன பண்ற, நீ எனக்கு கஞ்சா வித்தினா அண்டு எனக்கு வந்து 50 கிலோ கஞ்சாவும் ஒரு 5 லட்ச ரூபா மதிப்புள்ள காரையும் வந்து நீ எனக்கு வித்தினா நான் உனக்கு 20 லட்ச ரூபா தரேன் அப்படின்னு. இதுல வந்து காரு விற்கிறது வந்து லாஃபுல் தான், ஆனா கஞ்சா விற்கிறது வந்து லாஃபுல் கிடையாது. ஸோ பார்ட்லி அன்லாஃபுல், ஆனா அதுக்கு கொடுக்குற அந்த பணம் இருக்குல்ல, அது வந்து கம்ப்ளீட்லி அன்லாஃபுல்னு டிக்ளேர் பண்ணிடுவாங்க, அந்த கன்சிடரேஷன் கம்ப்ளீட்லி அன்லாஃபுல். அடுத்து வாய்ட் அக்ரிமெண்ட்ஸ். எப்பெல்லாம் அக்ரிமெண்ட் வாய்ட் ஆகும், பார்ட்டிஸ்லாம் இன்கம்பீட்டண்டா இருந்தா, லீகல் ப்ரொசீடிங்க்கு அக்ரிமெண்ட் ஒத்து வராட்டி, பைலேட்ரலா ஏதாவது மிஸ்டேக் நடந்தா, ஆர்எல்ஸ் கன்சிடரேஷன் ஆர் ஆப்ஜெக்ட் அன்லாஃபுல்லா இருந்தா, அக்ரிமெண்ட்டோட மீனிங் அன்சர்டைனா இருந்தா, அக்ரிமெண்ட் இம்பாசிபிள் டாஸ்கை இன்வால்வ் பண்ற மாதிரி இருந்தா, ஆர்எல்ஸ் கன்சிடரேஷன் ஆர் ஆப்ஜெக்ட் வந்து பார்ட்லி அன்லாஃபுல்லா இருந்தா, ஆர்எல்ஸ் அக்ரிமெண்ட் இன் ரெஸ்ட்ரெயின்ட் ஆஃப் மேரேஜ், அதாவது ஒரு மேரேஜுக்கு தடைகள் வர மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டா, அது வந்து என்ன சொல்ல, வாய்ட் அக்ரிமெண்ட். அக்ரிமெண்ட் இன் ரிஸ்ட்ரெயின்ட் ஆஃப் ட்ரேடு, ஒரு ட்ரேடை தடை பண்ற மாதிரி எதுவும் அக்ரிமெண்ட் போட்டா அதுவும் வந்து என்ன சொல்ல, வாய்ட் அக்ரிமெண்ட். வேஜரிங் அக்ரிமெண்ட்னா என்ன சொல்ல, அதை கீழே பார்ப்போம். ஓகேவா. அக்ரிமெண்ட் இன் ரிஸ்ட்ரெயின்ட் ஆஃப் ட்ரேடு, where a person sells goodwill of a business and agree with the buyer to refrain from carrying on a similar business within specific local limits. அதாவது என்ன சொல்ல வரோம், ஒரு ட்ரேடை தடுக்க கூடாது, ஒரு அக்ரிமெண்ட் இன்னொருத்தனோட ட்ரேடை தடுக்க கூடாது, ஆனா அதுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. ஏன்னா ஏ வந்து பிக்கு தன்னோட குட்வில்ல வித்துட்டான், பி வந்து சொல்றான் நீ என் குட்வில்ல வந்து வித்துட்ட, பட் ஒரு கண்டிஷன், நீ வந்து நான் இருக்கிற ஏரியால இந்த சிமிலர் பிஸ்னஸை நீ வந்து கண்டினியூ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பி சொல்றான். ஓகேவா. ஏவும் அதுக்கு அக்ரி பண்றான், ஆனா ஏ அக்ரி பண்ணிட்டு அந்த பிஸ்னஸ் பண்ண போனா அந்த பிஸ்னஸை தடுக்கலாம். ஓகேவா. அக்ரிமெண்ட் இன் ரீஸ்ட்ரெயின்ட் ஆஃப் லீகல் ப்ரொசீடிங், ஒரு லீகல் ப்ரொசீடிங்கை ஸ்டாப் பண்றதுக்கு எந்த அக்ரிமெண்ட்டும் போடக்கூடாது, ஆனா அதுலயும் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. ஆர்பிட்ரேஷன், ஆர்எல்ஸ் இஃப் ஆர்பிட்ரேஷன் ஆல்ரெடி ரிட்டன் இன் கான்ட்ராக்ட், ஆர்பிட்ரேஷன் கான்ட்ராக்ட்ல இருக்கோ இல்லையோ, ஆனா ஒரு லீகல் ப்ரொசீடிங்கை ஸ்டாப் பண்ணிட்டு ஆர்பிட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஆர்பிட்ரேஷன்னா என்ன, கோர்ட்ல பேசாம வெளியில உட்காந்து பேசுகிறது, தனக்கு அது என்ன சொல்ல, அந்த பார்ட்டிஸ்குள்ள எந்த பிரச்சனைனாலும் கோர்ட்ல சால்வ் பண்ணாம அப்படியே அவங்களே பேசி சால்வ் பண்ணிக்கிறது. அடுத்து வேஜரிங் அக்ரிமெண்ட். Agreement by way of a wager is void. Agreement involving payment upon the determination of an uncertain event where one party wins and other loses. அதாவது என்னன்னா, ரெண்டு பார்ட்டி இருப்பாங்க, அதுல ஒரு பார்ட்டி ஜெயிப்பான் ஒரு பார்ட்டி தோப்பான், ஆனா அந்த ஒரு பார்ட்டி ஜெயிப்பான் தோப்பாங்கிறது டிபெண்டிங் ஆன் அன் அன்சர்டைன் ஈவெண்ட், அது நடக்கலாம் நடக்காமலையும் போகலாம், அந்த ஈவெண்ட்டை டிபெண்ட் பண்ணி ஒரு பார்ட்டி ஜெயிப்பான் ஒரு பார்ட்டி தோப்பான். ஓகேவா. வேஜருக்கு என்னென்ன எசென்ஷியல், ப்ராமிஸ் டு பே மணி ஆர் மணிஸ் ஒர்த், கண்டிஷனல், டூ பார்ட்டிஸ் ஈச் மஸ்ட் வின் ஆர் லூஸ். அடுத்து காமன் இன்டென்ஷன் டு பெட், பெட்டிங்கை தான் வேஜரிங்னு சொல்றோம். ஏன்னா வந்து ஒரு பார்ட்டி இன்னொரு பார்ட்டிக்கு பே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான், அது ஆனா அதுல வந்து ஒரு கண்டிஷன் இருக்கும், அந்த அக்ரிமெண்ட்ல ஒரு கண்டிஷன் இருக்கும், அந்த கண்டிஷன் அன்சர்டைன் கண்டிஷன், அதுல ஏதாவது ஒரு பார்ட்டி வந்து ஜெயிக்கணும் ஒரு பார்ட்டி வந்து தோக்கணும்.
அவங்களோட ரெண்டு பேரோட இன்டென்ஷனும் பெட்டிங் தான், வேற எதுவும் கிடையாது. ஆஹ் அந்த ஈவெண்ட்ல அவங்களுக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது. ஓகேவா? ஆனா அந்த ஈவெண்ட்ல வந்து கிடைக்கிற பெனிஃபிட் தான் இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட். ஏன்னா சுருக்கமா என்ன சொல்றான், ப்ராமிஸ் டு பே ஆர் மணிஸ் வருது. ஓகே, ரெண்டு பேரும் 5,000 ரூபா வந்து பே பண்ணிக்கலாம், ஒருத்தருக்கு இன்னொருத்தர் 5,000 ரூபா பே பண்ணிக்கலாம். எதுக்கு பே பண்ணணும்? இந்தியா ஜெயிச்சா நீ எனக்கு 5,000 ரூபா கொடு, நியூசிலாந்து ஜெயிச்சா நான் உனக்கு 5,000 ரூபா தரேன் அப்படின்னு ஒரு கண்டிஷனோட. அதுல வந்து இந்தியா ஜெயிச்சா இன்னொருத்தன் தோத்துருவான், நியூசிலாந்து ஜெயிச்சா இன்னொருத்தன் தோத்துருவான். எதர் ஒரு பார்ட்டி ஜெயிக்கணும், ஒரு இன்னொரு பார்ட்டி ஜெயிக்கணும். அடுத்து ரெண்டு பேரோட காமன் இன்டென்ஷனும் பெட்டிங் தான். ஓகே, ரெண்டு பேரும் இந்தியா ஜெயிச்சா நான் இப்போ 5,000 ரூபா வந்து உனக்கு தரேன், நியூசிலாந்து ஜெயிச்சா நான் 5,000 ரூபா உனக்கு தரேன், பெட் அடிக்கிறாங்க. அவங்களுக்கு இந்தியா ஜெயிச்சாலும் கவலை இல்லை, நியூசிலாந்து ஜெயிச்சாலும், அதான் இந்தியா நியூசிலாந்து அந்த மேட்சை பத்தின கவலை இல்லை. ஆனா இந்தியா ஜெயிக்கணும், ஒருத்தனுக்கு இந்தியா ஜெயிக்கணும், ஒருத்தனுக்கு நியூசிலாந்து ஜெயிக்கணும். அந்த மாதிரி அந்த அந்த விக்டரியை டிபெண்ட் பண்ணி தான் இவங்களோட கவலை இருக்குமே தவிர்த்து இந்தியா நியூசிலாந்து மேட்ச் ஆடுறத பத்தின கவலையே இருக்காது. இதோட எக்ஸாம்பிள் லாட்ரி, ஸ்பெகுலேட்டிவ் டிரான்சாக்ஷன், ஹார்ஸ் ரேஸ், கிராஸ்வேர்ட் பசில்ஸ், காம்படிஷனு. இதுல வந்து ஸ்டேட் ஆஃப் பாம்பே வாசஸ் ஆர்எம்டி சம்பக்வாலா, அந்த கேஸ் இருக்கு, அதை எடுத்து பார்க்கணும். அதாவது வேஜரிங் மாதிரியே சிமிலரா இருக்கு. ஓகேவா? ஆனா வந்து அது வாய்டு கிடையாது. சிட் ஃபண்ட், ஷேர் மார்க்கெட் டிரான்சாக்ஷன், ஒரு ஸ்கில் பேஸ்டு கேம். அடுத்து கான்ட்ராக்ட் ஆஃப் இன்சூரன்ஸ். சிட் ஃபண்டுனா என்ன? நீ வந்து ஒருத்தன்ட்ட காசு போட்டு போட்டு வைக்கிற, தீபாவளி காசு பொங்கல் காசுன்னு போட்டு வைக்கிற, அது தீபாவளி பொங்கல் டயத்துல மெச்சூர் ஆகி பணம் வரும். அடுத்து கமர்ஷியல் டிரான்சாக்ஷன் ஆர் ஷேர் மார்க்கெட் டிரான்சாக்ஷன். ஒரு ஷேர் மார்க்கெட்டு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான், அது ஒரு அன்சர்டைன் ஈவெண்ட் தான். ஆனா அதையும் மீறி நீ ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது அது ஒரு கமர்ஷியல் டிரான்சாக்ஷனா மாறுது. அதுக்கு வந்து வேஜரிங் செக்ஷன் அப்ளிகபிள் இல்லை. ஒரு ஸ்கில் பேஸ்ட் கேமு. இப்போ நான் ரன்னிங் ரேஸ், அது வந்து ரன்னிங் ரேஸ் ஒருத்தனோட ஸ்கில்லை பொறுத்து. இந்த ரன்னிங் ரேஸ்ல நான் ஓடணும், மத்தவன் ஓடுறத வச்சு பெட் பண்றது வேற. நான் ஓடணும், அந்த ஸ்கில், நான் ஓடுறத வச்சு நான் அதாவது என்ன சொல்ல, காசு கட்டுறேன். நான் ஜெயிச்சா நீ காசு கொடு, அந்த மாதிரி ஒரு பெட்டிங். அது கேம் ஆஃப் ஸ்கில். அடுத்து கான்ட்ராக்ட் ஆஃப் இன்சூரன்ஸ். இப்போ ஒரு இன்சூரன்ஸ் கான்ட்ராக்ட் நான் என்ன பண்றேன், நான் எங்க அப்பா வந்து ஒரு இன்சூரன்ஸ் போட்டிருக்காரு. இஃப் இஃப் ஐ வாஸ் டிசீஸ்டு, என் ஃபேமிலிக்கு 50 lakhs போகணும் அப்படின்னு வந்து இன்சூரன்ஸ் போட்டிருக்காரு. எங்க அப்பா வந்து என்ன சொல்ல, ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்டோ இல்லை ஒரு அன்சர்டன் ஈவெண்ட்ல இறக்குறது வந்து ஒரு என்ன சொல்ல, அன்சர்டைன் ஈவெண்ட் தான். சி, என்ன வளர்றேன். எங்க அப்பா வந்து ஆக்சுவலா என்ன போட்டிருக்காருன்னா, தான் ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி இறந்துட்டா என் ஃபேமிலிக்கு வந்து 50 lakhs போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் வச்சிருக்காரு. தான் ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி அவர் இறக்குறதுங்கிறது ஒரு அன்சர்டைன் ஈவெண்ட், அவர் இறக்கலாம் இறக்காமலேயும் போகலாம். ஓகேவா? அதை பேஸ் பண்ணி ஒரு இன்சூரன்ஸ் கான்ட்ராக்ட் போட்டா அது வந்து இது கிடையாது. அது பேர் என்ன, இட்ஸ் நாட் வாய்டு. ஓகேவா? ஸோ இதோட யூனிட் 3 முடிஞ்சு. யூனிட் 3 முடிஞ்சிச்சு. அடுத்து யூனிட் 4. Performance of a contractor. Okay, 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 okay. கிட்டத்தட்ட அடுத்து யூனிட் 4. Performance of a contract. Fulfillment of obligation to the contract to the scale. எவ்வளோடா இருக்கு? ஒன், 7, 8.
Okay, just 10 pages. Nice. Okay, performance of a contract. Fulfillment of obligation to the contract is the performance of a contract. The parties to a contract must either perform or offer to perform their promise unless such performance is disbanded with the excused under the provisions of contract act. அதாவது என்னன்னா பார்ட்டி ஆஃப் அ கான்ட்ராக்ட் பார்ட்டி டு அ கான்ட்ராக்ட் வந்து என்னன்னா எய்தர் அந்த ஆஃபரை வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். எய்தர் வந்து அந்த கான்ட்ராக்ட்ல இருக்கிறத வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும் ஆர் ஃபியூச்சர்ல நான் பெர்ஃபார்ம் பண்றேன்னு ஆஃபர் பண்ணணும். இந்த மாதிரி ப்ராமிஸோ இல்லை பெர்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்றதையோ வந்து சி இது மாதிரி அவங்க ப்ராமிஸை வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும் ஆர் ஃபியூச்சரில் பெர்ஃபார்ம் பண்ணுறேன்னு ஆஃபர் பண்ணணும். அன்லஸ் அந்த பெர்ஃபார்மன்ஸ் தேவையில்லப்பா அப்படின்னு வந்து டிஸ்பெண்ட் பண்ணாலோ இல்லை எக்ஸ்கியூஸ் பண்ணாலோ அந்த பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. அடுத்து ப்ராப்பர் அட்டம்ப்டட் பெர்ஃபார்மன்ஸ். பெர்ஃபார்மன்ஸுங்கிறது அன்கண்டிஷனலாக இருக்கணும். ப்ராப்பர் டைம் அண்ட் பிளேஸில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். ரீசனபிள் ஆப்பர்ச்சுனிட்டி டு எக்ஸாமின் குட்ஸ் இருக்கணும். இட் மஸ்ட் பி ஹோல் ஆப்ளிகேஷனாக இருக்கணும். என்ன 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 சொல்ல வரான் அப்படின்னா ரீசனபிள் ஆப்பர்ச்சுனிட்டி டு, அதாவது ஒரு அன்கண்டிஷனல் இப்போ வந்து நான் காசு தரேன் நீ குட்ஸை கொடு அவ்வளோதான். ஓகே அக்ரீடு அவ்வளோதான் அன்கண்டிஷனல் முடிஞ்சு. நீ வந்து இந்த டைம் இந்த பிளேஸ் வந்து கொடுத்துரு. ஓகே நானும் அந்த டைம் அந்த பிளேஸ் வந்து கொடுத்துட்டேன். ஓகே நீட் முடிஞ்சு. இப்போ குட்ஸை நான் வாங்கிட்டேன். நான் அந்த குட்ஸை செக் பண்ணலாம். ஃபுல் குட்ஸையும் நான் உட்காந்து செக் பண்ணலாம். அதுக்கு இவனுக்கு ரீசனபிள் டைம் கொடுக்கணும். கொடுத்தே ஆகணும். அதே மாதிரி நான் வந்து கொடுக்குற காசை அவன் ஃபுல் டைம் உட்காந்து செக் பண்ணலாம். அவனுக்கு நான் அதுக்கான ரீசனபிள் டைம் கொடுக்கணும். ஓகேவா? இது ரெண்டு பேரோட டியூட்டியா இருக்கணும். ரெண்டு பேரோட ஆப்ளிகேஷனா இருக்கணும். ஓகேவா? இதுதான் ப்ராப்பர் அட்டம்ப்டட் பெர்ஃபார்மன்ஸ். By whom contract may be performed. Promisor himself. There is something in contract to show that it was the intention to parties that the promise should be performed by the promisor himself if it was exercised personal skill. அதாவது யாரால ப்ராமிஸ் இது பெர்ஃபார்ம் பண்ணலாம்? ப்ராமிசரே பெர்ஃபார்ம் பண்ணலாம். இப்போ ஒரு கான்ட்ராக்ட் அது ப்ராமிசரோட ஸ்கில்ல டிபெண்ட் பண்ணி இப்போ ஒரு ஏன்னா எனக்கு வந்து சாய் ஜெயனி அவங்க தான் வந்து ஆடிட் பண்ணி தரணும். ஏன்னா நான் வந்து ஏன் சாய் ஜெயனி தான் வேணும். இப்போ நீ என்ன பண்ற உன்னோட ஏஜென்ட்டை வச்சு நீ ஆடிட் பண்ணி தர. எனக்கு வந்து உன் ஏஜென்ட்டை வச்செல்லாம் நீ எனக்கு பண்ணி தரக்கூடாது. நீ தான் பண்ணி தரணும். ஏன்னா உன்னோட ஸ்கில்லுக்கு நம்பி தான் நான் வந்து என்ன சொல்ல நான் அந்த கான்ட்ராக்ட் உள்ளே வந்தேன். நீ தான் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் சாய் ஜெயனி வந்து எனக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி அவள் எனக்கு ஆடிட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா நான் சாய் ஜெயனியோட ஸ்கில்லை டிபெண்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஏஜென்ட். இப்போ பர்சனல் ஸ்கில் இன்வால்வ்டு ஏஜென்ட் நாட் இன்வால்வ்டு ஏஜென்ட் கேன் பெர்ஃபார்ம். இப்போ என்னன்னா எனக்கு வந்து 10 மூட்டை அரிசி வேணும். அதை வந்து நான் உன் கூட கான்ட்ராக்ட் போட்டிருக்கேன். எனக்கு 10 மூட்டை அரிசி நாளைக்கு கொடுத்துருவேன். நீ என்ன பண்ற? நீ தான் வந்து கொடுக்கணும். 10 மூட்டை அரிசி வந்து யார் வேணாலும் வந்து கொடுக்கலாம். உன் ஏஜென்ட் யார் வேணாலும் வந்து 10 மூட்டை அரிசி கொடுத்துட்டு பணம் வாங்கிட்டு போகலாம். அடுத்து லீகல் ரெப்ரசன்டேட்டிவ். அண்ட் பர்சனல் ஸ்கில் இஸ் நாட் இன்வால்வ்ட் அண்ட் ப்ராமிசர் இஸ் டைடு. அதாவது இப்போ பர்சனல் ஸ்கில் நாட் இன்வால்வ்டு ஆனால் ப்ராமிசர் வந்து உசுரோட இருக்காங்கன்னா ஏஜென்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம். இதுவே பர்சனல் ஸ்கில்ஸ் இஸ் நாட் இன்வால்வ் ஆனால் அது ப்ராமிஸ் பண்ணணும்னு செத்துட்டான். இப்போ 10 மூட்டை அரிசி வந்து நான் ஒருத்தன்ட்ட வேணும் அப்படின்னு கேட்டிருக்கேன். கவலைப்படாதீங்க தம்பி, நாளைக்கு உங்களுக்கு 10 மூட்டை அரிசி தந்துடுறேன். நீங்கள் எனக்கு 5000 ரூபா தந்துடுறீங்களா நான் கேட்குறேன். ஓகே சார் நான் 5000 ரூபா தரேன், நீங்கள் நாளைக்கு 10 மூட்டை அரிசி கொடுங்க அப்படின்னு சொல்கிறான். அவன் வந்து என்ன பண்ணுறான்? செத்துக்கிட்டான். இன்னைக்கு நைட்டே செத்துக்கிட்டான். நான் என்ன பண்றேன்? அவரோட லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் வந்து வராரு. சார் அவரு இறந்துட்டாரு. அவர் உங்களுக்கு 10 மூட்டை அரிசி தரேன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு வந்து எதுவும் அவருக்கு தனி திறமையெல்லாம் தேவையில்லை. ஸோ வந்து நானே வந்து அந்த 10 மூட்டை அரிசி கொண்டு வந்திருக்கேன். நீங்க 5000 ரூபாய் கொடுங்க, அரிசி வாங்கிக்கோங்க அப்படின்னு வந்து லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் வராரு. ஓகே ஃபைன், இதுல என்ன இருக்கு, நான் வாங்கிட்டேன். அடுத்து தேர்ட் பார்ட்டி. When a promisee accepts performance of the promise from a third person, he can't afterwards incur. அதாவது என்னன்னா ஒரு ப்ராமிசர் ப்ராமிசி ரெண்டு பேர் இருக்காங்க. ஓகேவா?
ப்ராமிசர் வந்து நான் வந்து உனக்கு இது பண்ணித்தரேன், நீ எனக்கு காசு கொடு அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த என்ன சொல்ல, ப்ராமிசி வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நீ பண்ணித்தான் நான் காசு தரேன் அப்படின்னு. ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சு, ப்ராமிசர் வந்து சார் சார் என்னால் இப்போதைக்கு இந்த டாஸ்க்கை ஃபுல்ஃபில் பண்ண முடியாது, நீங்கள் வெயிட் பண்ணுங்க, ஆர்எல்ஸ் இன்னொரு பர்சன் வந்து அந்த டாஸ்க்கை ஃபுல்ஃபில் பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறான். இவர் வந்து என்ன சொல்றாரு, இல்லை எனக்கு வந்து நீ ஃபுல்ஃபில் பண்ண வேணாம், நான் வந்து நீ இன்னொரு பர்சன் சொன்னில, அவன் வந்து அவன்கிட்ட நான் டாஸ்க்கை ஃபுல்ஃபில் பண்ணி சொல்லிக்கிறேன், பணத்தையும் அவன்கிட்டே கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். சரி சார், ஓகே உங்க இஷ்டம் அப்படின்னு வந்து நான் சொல்லிட்டு போயிட்டேன். இப்போ வந்து அந்த தேர்ட் பர்சன் வந்து ஏதோ வேலையை சொதப்பிட்டான். அப்போ வந்து ப்ராமிசி வந்து இவங்க சட்டையை பிடிக்க முடியாது. ஏன் ஏன் சார், இப்போ நீங்க சொன்ன அந்த ஆளு தானே வந்து வேலையை சரியா பார்த்து கொடுத்துருக்கணும், சரியா பார்க்கல அப்படின்னா, சார் நான் தெளிவா சொன்னேன், நான் வந்து எதர் நான் வந்து பார்த்து தரேன், வெயிட் பண்ணுங்க, ஆர்எல்ஸ் ஒரு மூணாவது பர்சனை தான் வந்து நான் இன்வால்வ் பண்ணுவேன், நான் உங்களுக்கு தெளிவாக தான் சொன்னேன். நீங்க வந்து அதை கேட்காம அவனை ஹையர் பண்ணீங்க, சரி ஓகே நானும் விட்டேன் அப்படின்னு நான் சொல்றேன். அடுத்து ஜாயிண்ட் ப்ராமிசஸ். when two or more have made a joint promise, then unless a contrary intention appears by the contract, all such person must jointfully fulfill the promise. If any of them dies, the legal. அதாவது என்னன்னா, ஒரு கான்ட்ராக்ட்ல இந்த குறிப்பிட்ட கண்டிஷனை தவிர்த்து வேற ஏதாவது மென்ஷன் ஆயிருந்தா பிரச்சனை. ஆஹ் ஏன்னா ஜாயிண்ட் ப்ராமிசிங் கான்செப்ட், ஓகே. ஏன்னா டூ ஆர் மோர் பர்சன் ஒரு ப்ராமிஸை மேக் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. அதில் வந்து எல்லாரும் சேர்ந்து தான் வந்து அந்த ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ணணும், ஓகேவா. அதில் ஒருத்தர் இறந்துட்டா கூட அந்த ஒருத்தரோட லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் மற்ற ப்ராமிசரோட சேர்த்து ஃபுல்ஃபில் பண்ணணும். ரெண்டு பேர் இறந்துட்டா ரெண்டு லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் மூணாவது ப்ராமிசரோட சேர்ந்து ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ணணும். மூணு பேரும் இறந்துட்டாங்கன்னா மூணு பேரோட லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் ஒன்றா சேர்ந்து அந்த ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ணணும். இப்போ வந்து அன்லஸ் ஆர் அன்டில் அவங்க தேர்ட் பார்ட்டிக்கும் அந்த ப்ராமிசர்ஸ்க்கும் வேற ஏதாவது கான்ட்ராக்ட் இருந்துச்சுன்னா அப்போ அந்த கான்ட்ராக்ட் படி தான் போகணும். அடுத்து சக்சஷன். அசட் அண்ட் லைபிலிட்டி டிரான்ஸ்ஃபர் ஏ டு சிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது, ஓகேவா. அது சக்சஷன். அடுத்து அசைன்மெண்ட். அசட் மட்டும் ஏ டு சிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனா அது அசைன்மெண்ட். சக்சஷன்னா அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டி டிரான்ஸ்ஃபர் ஆகுது, அசைன்மெண்ட்னா அசட் மட்டும் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. லைபிலிட்டி ஆஃப் ஜாயிண்ட் ப்ராமிசர் அண்ட் ப்ராமிசி. ஓகே, டூ ஆர் மோர் மேடு ஜாயிண்ட் ப்ராமிஸ், ஆல் ஆஃப் தெம் ஹாவ் டு ஃபுல்ஃபில். இது ஆக்சுவலாக மேலே எக்ஸ்பிளைன் பண்ணது தான் திருப்பி கொடுத்துருக்கான், ஸோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த ஒரு இது மட்டும் நான் சொல்லலை. இப்போ மூணு ப்ராமிசர் இருப்பாங்க, அதுல ரெண்டு பேர் வந்து ஆளை காணோம், இந்த ஒரு ப்ராமிசர் தான் கையில சிக்கலாம். அதனால என்ன பண்ணணும், இந்த ஒரு ப்ராமிசரை ஸ்ட்ரெஸ் பண்ணி அந்த ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். அடுத்து ரைட்ஸ் ஆஃப் ஜாயிண்ட் ப்ராமிசி. Promise is jointly made to two or more persons only unless there is a contrary intention appears from the contract. The right to claim performance rest between them and them. அதாவது என்னன்னா, இப்போ ஒரு ஆளு மூணு பேருக்கு நான் வந்து உங்க மூணு பேருக்குமே வந்து நான் வந்து என்ன சொல்றேன், மூணு பேருக்கும் சேர்த்து நான் 60,000 தந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க, ஓகேவா. இப்போ வந்து என்ன ஆகும், மூணு பேருக்குமே மொத்தமா சேர்த்து 60,000 தரணும். ஃபார் எக்ஸாம்பிள் தலைக்கு 20,000 வச்சுக்கோ. சார் உங்க மூணு பேருக்கும் சேர்த்து நான் 60,000 தரேன், மூணு பேரும் அண்ணன் தம்பி தானே, தலைக்கு 20,000 நான் கொடுத்துட்றேன் சார் அப்படின்னு நான் ப்ராமிஸ் பண்ணிடுறேன். அவங்க மூணு பேரும் சரி ஓகேப்பா அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன ஆகும், அது மூணு பேர்ல ஒருத்தர் இறந்துட்டா அந்த ஒருத்தரோட லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்ல கொடுக்கணும். ரெண்டாவது இறந்துட்டா ரெண்டு பேரோட லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்ட்டையும் கொடுத்துட்டு மூணாவதா இருக்கிற அந்த பிரதர்கிட்ட கொடுக்கணும். மூணு பேருமே இறந்துட்டா மூணு பேரோட லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்கிட்ட 20,000 20,000 20,000 கொடுக்கணும். இப்போ மூணு பேர்ல ரெண்டு பேரை காணோம், ஒருத்தர் மட்டும் தான் கிடைச்சாரு அப்படின்னா அந்த ஒருத்தர்கிட்ட அந்த முழு பணத்தையும் கொடுத்துட்டு போகலாம். அடுத்து டைம் அண்ட் பிளேஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். இப்போ ஒரு டைம் அண்ட் பிளேஸ் ஸ்பெசிஃபிக் டைம் அண்ட் பிளேஸ் வந்து ஆல்ரெடி டிசைட் பண்ணியிருப்பாங்க, அந்த பிளேஸ் அண்ட் டைம்ல தான் நடக்கணும். ஆர்எல்ஸ் அந்த மாதிரி எதுவும் ஸ்பெசிஃபை பண்ணாட்டி ரீசனபிள் பிளேஸ் அண்ட் ரீசனபிள் டைம். ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ். Promise are not bound to perform unless reciprocal promise ready and willing to perform.
Order to performance of reciprocal promise. When it is not expressly fixed, they shall be performed in that order, nature of transaction. அதாவது ப்ராமிசர் நாட் பவுண்ட் டு பெர்ஃபார்ம். அதாவது ஒரு என்ன சொல்றான்னா, இப்போ வந்து ஒரு ப்ராமிசர் இருக்கான், அவன் ஒரு பெர்ஃபார்மன்ஸை பெர்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு சொல்றான். ஓகேவா? ஆனா வந்து நான் அப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவேன்னா எனக்கு நீ இதை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றான். ஓகேவா? அந்த ஆப்போனன்ட் ஆளு செஞ்சு கொடுக்குற வரைக்கும் இந்த ப்ராமிசர் அவனோட பார்ட்டை பெர்ஃபார்ம் பண்ணாம இருக்கலாம். அன்லெஸ் ஆர் அன்டில் தேர் இஸ் அ ரெசிப்ரோக்கல் பெர்ஃபார்மன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னன்னா, சார் நீ எனக்கு 5 லட்ச ரூபா பணம் கொடு, நான் உனக்கு காரை தரேன் அப்படின்னு வந்து என்ன ஆகுது, நான் வந்து சொல்றேன். நீ என்ன பண்ற? சார் 5 லட்ச ரூபா இப்போ இல்லை. சரி, நான் என்ன சொல்றேன், சரி 5 லட்ச ரூபா வரும்போது நீ காரை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றேன். நான் அதை பெர்ஃபார்ம் பண்ணல. ஆனா நீ என்ன சொல்ற, சார் 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 நான் வந்து இந்த இப்போ எனக்கு இந்த காரை கொடுத்துருங்க, நான் வந்து வேற ஒன்று உங்களுக்கு பண்றேன். 5 லட்ச ரூபா தராம நான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஃபியூச்சர்ல உங்களுக்கு அந்த நான் வந்து என்ன பண்றேன், ஒரு கோல்டா தரேன் அப்படின்னு நான் வந்து சொல்றேன். ஓகே ஃபைன், இந்த ப்ராமிஸும் நல்லா தான் இருக்கும். ஓகே ஃபைன், ஐ அக்செப்ட். அடுத்த ஆர்டர் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ். வென் இட் இஸ் நாட், இப்போ என்னன்னா ஏதாவது ஒரு, இப்போ ஃபர்ஸ்ட் கோல்டு தரணுமா இல்லை காரை தரணுமா, எந்த ஆர்டர் எது நடக்கணும் ஃபர்ஸ்ட்? அது ஏதாவது கான்ட்ராக்ட் படி எது இருக்கோ அதுதான் நடக்கும். அப்படி எதுவும் கான்ட்ராக்ட்ல மென்ஷன் பண்ணலன்னா என்ன சொல்ல, நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன் என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதுபடி பெர்ஃபார்ம் பண்ணா போதும். என்னடா சொல்ல வர அப்படின்னா, இப்போ வந்து நீ காரை வந்து தரது ஃபர்ஸ்ட் முடியுமா இல்லை கோல்டை வந்து தரது ஃபர்ஸ்ட் முடியுமா? ஆப்வியஸ்லி கோல்டுங்கிறது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். கார் இமீடியட்டா ரெடியா இருக்கு, அவன் கோல்டை ஃபியூச்சர்ல தான் தரேங்கிறான். ஸோ காரை தான் ஃபர்ஸ்ட் அவன் தர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கோல்டை வந்து இவன் ஃபியூச்சர்ல வாங்கிக்கலாம். இந்த ஆர்டர்ல பெர்ஃபார்ம் பண்ணலாம். அடுத்து liability of party preventing event on which the contract take effect. The party who was prevented can claim. அதாவது என்னன்னா, இப்போ வந்து ஏன்னா ஒரு 2 பேருக்கு இடையில ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு. ஏன்னா வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸை வந்து பண்ணணும். ஏ வந்து பிக்கு வந்து 10,000 ரூபாய் தரேங்கிறான். ஆனா பி வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும். ஆனா பி வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு வந்து சி வந்து தடுக்கிறான். ஓகேவா? ஸோ அந்த டயத்துல ஏக்கு தானே அந்த பெர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிருக்கணும், பி வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். ஆனா வந்து சி வந்து தடுத்துட்டான். ஸோ வந்து ஏ என்ன பண்ணலாம், பி பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா நான் எனக்கு வந்து நிறைய பெனிஃபிட் கிடைச்சிருக்கும். சி ஒன்னால தான் எனக்கு அது அந்த பெனிஃபிட் போயிருச்சு. ஸோ வந்து நீ எனக்கு அதுக்கான டேமேஜஸை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு காம்ப சிஏ வந்து காம்பன்சேஷன் பே பண்ண சொல்லலாம். எஃபெக்ட் ஆஃப் டிஃபால்ட் as to the promise which should be performed. ஓகே, ஒரு ப்ராமிஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும் பாணி அப்படின்னு சொல்லிட்டானா அதை பெர்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும். அப்படி அதை பெர்ஃபார்ம் பண்ணாட்டி அதில் ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா அதுக்கான காம்பன்சேஷன் கிளைம் பண்ணிக்கிறேன். ஃபெயிலியர் டு பெர்ஃபார்ம் அட் டைம் ஃபிக்ஸ்ட். ஒரு குறிப்பிட்ட டைமில் நீ இந்த ப்ராமிஸை பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருக்கான், அந்த டைம்குள்ளே பெர்ஃபார்ம் பண்ணலை. ஸோ எனி டேமேஜஸ் ஹேப்பன் he can claim. When time is not essential, promisee can get compensation. Okay. When performance is acceptable. Can't get அதாவது என்ன சொல்ல வரான்னா, இப்போ டைமே முடிஞ்சிருச்சு, ஆனால் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் பண்றோம். அது அந்த ப்ராமிஸை அக்செப்டும் பண்ணலாம், ரிஜெக்டும் பண்ணலாம். இப்போ அக்செப்ட் பண்ணிட்டான்னா என்ன சொல்ல, அதை அக்செப்ட் பண்ணிட்டு இப்போ என்னன்னா, சரி சரி என்னதான் இருந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஆனா இந்த பெர்ஃபார்மன்ஸை தவிர்த்து இருக்கிற லாஸ் எல்லாம் நீ காம்பன்சேட் பண்ணி தான் ஆகணும். ஆனா வந்து அப்படி பண்ண வந்து இப்போ என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் உனக்கு சூப்பர் எக்ஸாம்பிள் தரேன் இதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்றது. அதாவது டைம் இஸ் நாட் எக்ஸப்ஷன். இப்போ என்னன்னா, நான் வந்து ஏ நான் ஏ, இன்னொருத்தன் பி. டேய் நான் உனக்கு 10,000 ரூபாய் தரேன், நீ எனக்கு இன்னும் 2 நாளைக்குள்ள பைக்கை கொடுத்துரு அப்படின்னு.
நான் வந்து சொல்றேன் பி கிட்ட. பி வந்து என்ன பண்றான், 3வது நாள் பைக்கை கொண்டு வந்து தரான். டேய், நான் வந்து 2 நாள்ல வந்து உன்னை கொடுத்துருந்தேன், நீ வந்து 3வது நாள் வந்து தெரியும் மனசாட்சி இருக்கான்னு சொல்லிட்டு நான் பைக் வாங்கிக்கிறேன். ஆனா வந்து நீ நேத்தியே கொடுத்துருந்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு வண்டி வந்து சவாரி கிடைச்சது. நீ கொடுக்காதனால அந்த சவாரி போச்சு, அந்த சவாரிக்கான பணத்தை கொடு அப்படின்னு நான் என்னால கேட்க முடியாது. ஓகேவா? அப்படி கேட்டாலும் அவன் தரணும்னு அவசியம் இல்லை. அவன் பைக்கை கொடுத்துட்டான், நீ பைக் அக்செப்ட் பண்ணிக்கிட்ட, அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு. ஆனா இதுவே வேற ஒரு சுச்சுவேஷன். அதாவது என்னன்னா, டேய் 2 நாள்ல பைக்கை கொடுறா, எனக்கு 2 நாள்ல சவாரி வருது, நான் உனக்கு பே பண்ணிடுறேன்டா அப்படின்னு நான் சொல்றேன். நான் பேவும் பண்ணிட்டேன். அவன் 2 நாள்ல வந்து தந்துருவான் தந்துருவான் தந்துருவான், நான் வெயிட் பண்றேன். தரல. 3வது நாள் வந்து தரான். நான் அவன்கிட்ட அப்பயே சொன்னேன் சவாரி இருக்கு, பைக்கை கொடுத்துருந்தேன். நான் அது சொல்லியும் நீ தராட்டி உனக்கு என்ன பண்ணணும், நீ சவாரிக்கான பணத்தை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு என்னால டேமேஜஸ் கிளைம் பண்ண முடியும். அக்ரிமெண்ட் டு டூ இம்பாசிபிள் ஆக்ட். அதாவது ஒரு இம்பாசிபிள் ஆக்ட் அக்ரிமெண்டா போடணும்னா அது பிகினிங்ல இருந்தே வாய்டுன்னு தான் சொல்றான். ஓகேவா? ஆனா அது எப்படி வாய்டு? ரெண்டு பார்ட்டிஸ்க்கும் அந்த அக்ரிமெண்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்றது இம்பாசிபிள்னு தெரிஞ்சா வாய்டு. ரெண்டு பார்ட்டிஸ்க்கும் அந்த அக்ரிமெண்ட்டை பெர்ஃபார்ம் பண்றது இம்பாசிபிள்னு தெரியாட்டி அப்பயும் வாய்டு தான். இப்போ வந்து ப்ராமிசருக்கு மட்டும் அது பெர்ஃபார்ம் பண்ணும். அதாவது சார் நான் உனக்கு கட்டளையே தாண்டுறேன் சார் அப்படின்னு வந்து ப்ராமிசர் வந்து சொல்றான். ப்ராமிசி வந்து நினைச்சிட்டு இருக்கான், ஓகே கடலை தாண்ட முடியும் போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். ஆனா ப்ராமிசருக்கு தெரியும் கடலை தாண்ட முடியாது. அது தென் அது வந்து ஃப்ராடு. அதனால ப்ராமிசிக்கு வந்து காம்பன்சேட் பண்ணணும். அவ்வளவுதான். அடுத்து சப்சீக்வெண்ட் ஆர் சூப்பர் வெயினிங் இம்பாசிபிள். அதாவது நான் வந்து ஒரு கான்ட்ராக்ட் உள்ள என்டர் ஆகுறோம். அது என்டர் ஆகும்போது அந்த பெர்ஃபார்மன்ஸ் அந்த கான்ட்ராக்ட்ல மென்ஷன் ஆயிருக்கிற பெர்ஃபார்மன்ஸ் பாசிபிளா தான் இருந்தது. என்டர் ஆனதுக்கு அப்புறம் அந்த பெர்ஃபார்மன்ஸ் இம்பாசிபிளா போயிருக்கு. ஸோ அது இது வந்து வாய்டு தான், எந்த காம்பன்சேஷனும் தேவையில்லை. அதாவது இப்போ என்னன்னா, நான் என்ன பண்றேன், ஒரு ஹார்ஸ் ஒருத்தனுக்கு விற்கிறேன். அது உசுரோட இருக்குன்னு நினைச்சிட்டு விற்கிறேன். ஸோ உசுரோட தான் இருந்திருக்கு. ஓகேவா? எனக்கு உசுரோட இருக்கு, அதனால நான் வந்து வித்துட்டேன். வித்ததுக்கு அப்புறம் சரி ஹார்ஸை எடுக்கலான்னு போனேன். கான்ட்ராக்ட் போடும்போது உசுரோட தான் இருந்திருக்கு. நான் வந்து சரி ஹார்ஸை கொடுக்கலான்னு வர்ற வழியில அதோட உயிரை விட்டுருக்கு. அதுக்கப்புறம் அது இம்பாசிபிளா போயிருச்சா, உயிரை விட்ட ஹார்ஸ் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? ஸோ இம்பாசிபிளா போயிருச்சு. சப்சீக்வெண்டா இம்பாசிபிள் ஆயிடுச்சுன்னா அது வாய்டுன்னு சொல்றோம். அடுத்து ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ் டு டூ சர்டன் திங்ஸ் தட் ஆர் லீகல் அண்ட் ஆல்சோ சம் அதர் திங்ஸ் தட் ஆர் இல்லீகல். செப்பரபிள் ப்ராமிஸ் அதாவது என்னன்னா, இப்போ சார் நீங்க வந்து எனக்கு 20,000 காசு கொடுங்க, நான் வந்து உங்க காரை வந்து கராஜ்ல இருந்து வீட்டுக்கு கொண்டு வந்து தரேன். ஒரு லீகல் ப்ராமிஸ். அதோட சேர்த்து உங்களுக்கு வந்து 100 கஞ்சா தரேன். அது இல்லீகல் ப்ராமிஸ். ஸோ அந்த 10,000 ரூபாய் கொடுத்துட்டான். இவன் வந்து லீகல் ப்ராமிஸை மட்டும்தான் பெர்ஃபார்ம் பண்ணலாம். இல்லீகல் ப்ராமிஸ் பெர்ஃபார்ம் பண்ணவே முடியாது. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி ஒன்று வச்சுக்கலாம். சார் நீங்க எனக்கு 20,000 ரூபாய் கொடுங்க, நான் வந்து உங்களுக்கு என்னோட கார்ல கஞ்சாவை கடத்தி எனக்கு என்னோட காரையும் தரேன் கஞ்சாவையும் தரேன் அப்படின்னு வந்து சொல்றான். இந்த இடத்துல கார்ல கஞ்சாவை கடத்துறான். கார்ல கஞ்சாவை கடத்தினாதான் இவனுக்கு காரும் கிடைக்கும் கஞ்சாவும் கிடைக்கும். ஆனா அது கார கஞ்சாவை கடத்துறது தான் இல்லீகல் ஆச்சு. ஸோ லீகலையும் இல்லீகலையும் செப்பரேட் பண்ண முடியல. போன எக்ஸாம்பிள் லீகலும் இல்லீகலையும் செப்பரேட் பண்ண முடிஞ்சிச்சு. செப்பரேட் பண்ண முடிஞ்ச சமயத்துல லீகலை பெர்ஃபார்ம் பண்ணா போதும். செப்பரேட் பண்ண முடியாத இடத்துல லீகலை பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ செப்பரேட் பண்ண முடியாத இடத்துல வாய்டு, செப்பரேட் பண்ண முடியிற இடத்துல லீகல் பெர்ஃபார்ம் பண்ண முடியும், இல்லீகல் வாய்டு. அவ்வளவுதான். ஆல்டர்னேட்டிவ் ப்ராமிஸ். ஒன்லி லீகல் ப்ராமிஸ் கேன் பி என்ஃபோர்ஸபிள், நாட் இல்லீகல். அவ்வளவுதான். அடுத்து அப்ராப்ரியேஷன் ஆஃப் பேமெண்ட்ஸ். A debtor owes several debts to the same creditor and makes payment which is not sufficient to discharge all debts. In such cases, debtor can specify on the basis of time. அதாவது என்னன்னா, ஒரு டெட்டார் நிறைய டெட்டு ஒரு குறிப்பிட்ட கிரெடிட்டாருக்கு ஓன் பண்றான். ஓகேவா? ஸோ அந்த டெட்டார் என்ன பண்றான், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பிக்கு வந்து 10,000 ஓன் பண்றேன் அண்ட் 6,000 ஓன் பண்றேன்.
நான் என்ன பண்றேன், பிக்கு மொத்தமா இப்ப 12,000 ரூபாய் தரேன். ஓகேவா? 12,000 ரூபாய் தந்தோடனே நான் என்ன சொல்றேன், பிபி ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த 10,000 ரூபாய்க்கான டெட்டை கழிச்சு விட்டுரு. அதுக்கப்புறம் இந்த 2,000 ரூபாய் மதிப்பிலான டெட்டை 6,000-தோட கழிச்சு விட்டுரு. பேலன்ஸ் 4,000 ரூபாய் நான் அப்புறம் தரேன்னு நான் வந்து கிரெடிட்டார்ட்ட ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஆர்எல்ஸ் பி என்ன பண்ணலாம், டேய் நீ 12,000 ரூபாய் கொடுத்துருக்க, நான் ஃபர்ஸ்ட் அந்த 6,000 ரூபாய்க்கான டெட்டை கிளியர் பண்றேன். ஓகேவா? அதுக்கப்புறம் மிச்ச 6,000-த்தை 10,000 ரூபாயில கழிச்சு பேலன்ஸ் நீ 4,000 ரூபாய் கட்டினா போதும் அப்படின்னு கிரெடிட்டார் ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஆர்எல்ஸ் நான் எது முதல்ல கடன் வாங்கியிருக்கேன், 10,000 ரூபாய் 6,000 ரூபாய், ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 ரூபாய் முதல்ல கடன் வாங்கியிருக்கேன், 12,000 ரூபாய் கொடுத்துட்டேன். அந்த கிரெடிட்டார் என்ன பண்ணுவான், ஓகே ஃபர்ஸ்ட் 10,000 ரூபாய் தான் கடன் வாங்கினான், முதல்ல அதை கழிச்சு விடுவோம். ஓகே 2,000 ரூபாய் பேலன்ஸ் இருக்கு. அடுத்து 6,000 ரூபாய் இவன் வந்து பே பண்ணியிருக்கான். ஓகே 6,000 ரூபாய் வந்து சி 6,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கான். அதுல 2,000 ரூபாய் பே பண்ணியிருக்கான். ஸோ 2,000 ரூபாய் கழிச்சுட்டு பேலன்ஸ் 4,000 ரூபாய் இவன்ட்ட வந்து வாங்கிக்கலாம், அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு டைம் பேசிஸ்ல வந்து கிளியர் பண்றது. அடுத்து கான்ட்ராக்ட்ஸ் நீட் நாட் டு பி பெர்ஃபார்ம் வித் த கன்சென்ட் ஆஃப் போத் பார்ட்டிஸ் இன் கேஸ் ஆஃப் நோவேஷன் ரெசஷன் அண்ட் ஆல்ட்ரேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் எஃபெக்ட் ஆஃப் நோவேஷன். ஓகே, நோவேஷனுங்கிறது ரீப்ளேஸ் ஆஃப் ஓல்டு கான்ட்ராக்ட் வித் நியூ. எஃபெக்ட் ஆஃப் ரெசஷன், நோ நியூ கான்ட்ராக்ட் இஸ் ஃபார்ம், ஓல்டு கான்ட்ராக்ட் இஸ் அக்ரி டு ரிசைன் இட். அதாவது என்னன்னா, பழைய கான்ட்ராக்டை வந்து கேன்சல் பண்றதுக்கு பேரு தான் ரிசஷன். ஓகேவா? புது கான்ட்ராக்ட் ஃபார்ம் செய்யப்படலை. அடுத்து எஃபெக்ட் ஆஃப் ஆல்ட்ரேஷன், பழைய கான்ட்ராக்ட்ல இருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை கொஞ்சம் ஆல்டர் பண்ணியிருக்கான். அதுதான் வந்து ஆல்ட்ரேஷன் சொல்றான். புது கான்ட்ராக்ட் எதுவும் ஃபார்ம் ஆகல, ஒரிஜினல் கான்ட்ராக்ட் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு, அவ்வளவுதான். அடுத்து நொவேஷன் அண்ட் ஆல்ட்ரேஷன். நொவேஷன்னா சப்ஸ்டியூஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் பை சேஞ்சிங் என்ன சொல்ல, டேர்ம்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆர் பார்ட்டிஸ் ஆஃப் கான்ட்ராக்ட். அதுவே ஆல்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்டியூஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் தான் பை ஒன்லி சேஞ்சிங் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட். அதாவது நொவேஷனை பொறுத்த வரைக்கும் அந்த கான்ட்ராக்ட்ல இருக்கிற பார்ட்டிஸையே மாற்றலாம், ஆர்எல்ஸ் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை மாற்றலாம். ஆல்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை மட்டும்தான் மாற்ற முடியும். இப்போ என்ன சொல்றான், ப்ராமிசி மே வேவ் ஆர் ரெமிட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ப்ராமிஸ். இப்போ ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் சேஞ்ச் ஆயிருக்குன்னா ப்ராமிசி வந்து நான் அந்த கான்ட்ராக்ட் சேஞ்ச் ஆயிருக்கு என்னால அதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு கம்ப்ளீட்டா வந்து அதை பெர்ஃபார்ம் பண்ணாம போகலாம். இல்லை நான் வந்து இதுல வேணா கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்றேன், என்னால ஃபுல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு என்ன சொல்ல, பெர்ஃபார்ம் பண்ணாம விடலாம். ஆர்எல்ஸ் இது கான்ட்ராக்ட் சேஞ்ச் ஆயிருக்கு, எனக்கு டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்கன்னு டைமையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ரீஸ்டோரேஷன் ஆஃப் பெனிஃபிட். இன் a valuable contract the other party that to need not perform any promise but have to restore benefit. அதாவது என்ன சொல்ல வரான், இப்போ ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு, நான் வந்து ஒருத்தனுக்கு 10,000 ரூபாய் கொடுத்துட்டேன், எனக்கு நீ ஃபியூச்சர்ல இதுப்பா ஒரு 4 சட்டை கொடுத்துருப்பா அப்படின்னு நான் சொல்றேன். 10,000 ரூபாய் கொடுத்து 4 சட்டை கொடுத்துருக்கேன். அவன் என்ன பண்றான், சார் என்னால் 4 சட்டை கொடுக்க முடியல சார், சாரி சார் அப்படின்ட்டு போறான். நான் வந்து நில்லு, 10,000 ரூபாய் கொடுத்தேன்ல உனக்கு அது பெனிஃபிட் தானே, திருப்பி கொடுன்ட்டு நான் அதை திருப்பி வாங்கிக்கலாம், ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆப்ளிகேஷன் ஆஃப் பர்சன் ஹூ ஹாஸ் ரிசீவ் அட்வான்ஸ் அண்டர் வாய்ட் அக்ரிமெண்ட் ஆர் கான்ட்ராக்ட் தட் பிகம்ஸ் வாய்ட். இப்போ ஒரு கான்ட்ராக்ட் உள்ள என்டர் ஆகும்போதோ ஒரு கான்ட்ராக்ட் உள்ள என்டர் ஆனதுக்கு அப்புறம் வாய்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? அது வாய்ட் ஆகும்போதோ இல்லை ஆகிறதுக்கு முன்னாடியோ ஒரு பர்சன் இன்னொரு பர்சன் கிட்ட அட்வான்ஸ் அமௌண்ட் ஒன்று வாங்கிட்டான். இப்போ நான் வந்து 1,000 சட்டைக்கு ஆர்டர் கொடுக்குறேன், அதுக்கு அட்வான்ஸா ஒரு 1,00,000 ரூபாய் கொடுக்குறேன். ஓகேவா? அட்வான்ஸா 1,00,000 ரூபாய் கொடுக்குறேன், ஆக்சுவல் அமௌண்ட் 2,00,000. ஆனால் 1,000 சட்டை என்னால் மேக் பண்ண முடியல சார், சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ராக்டை வாய்டு பண்ணிட்டான். அந்த டயத்தில் நான் அட்வான்ஸாக கொடுத்த 1,00,000 ரூபாயை வாங்கிக்கலாம். அடுத்து கம்யூனிகேஷன் ஆஃப் ரெசஷன். இப்போ ஒரு கான்ட்ராக்ட்ல ரெசஷன், அதாவது கான்ட்ராக்டை வந்து பழைய கான்ட்ராக்டை கேன்சல் பண்றான்னா அதுக்கான கம்யூனிகேஷன் நடக்கணும். அப்படி கம்யூனிகேஷன் நடக்காட்டி அந்த பழைய கான்ட்ராக்ட் கண்டினியூ ஆகுதுன்னு தான் அர்த்தம். அடுத்து எஃபெக்ட் ஆஃப் நெக்லெக்ட் ஆஃப் ப்ராஃபிட் டு அஃபர்ட் ப்ராமிசர் ரீசனபிள் ஃபெசிலிட்டி ஃபார் பெர்ஃபார்மன்ஸ். இன் சச் கே ப்ராமிசர் இஸ் எக்ஸ்கியூஸ் பை சச் நெக்லெக்ட் ஆஃப் ஆஸ் டு எனி பெர்ஃபார்மன்ஸ் காஸ்ட் தேர் பை. அதாவது என்ன சொல்றான்னா,
ஒரு ப்ராமிஸி வந்து நான் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்றேன்னு ப்ராமிஸ் என்ன சொல்ல, ஒரு ப்ராமிசர் வந்து நான் ஒரு ப்ராமிஸ சாரி ஒரு ப்ராமிசர் நான் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்றேன்னு வந்து ப்ராமிஸ் பண்ணிட்டான். ஓகேவா? இப்போ ஆனா அந்த ப்ராமிசி என்ன பண்றான், அந்த ப்ராமிசர் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு தேவையான ஃபெசிலிட்டியை அமைச்சு கொடுக்கணும். ஆனா ப்ராமிசி அதை நெக்லெக்ட் பண்ணிட்டு அமைச்சு தரல. அந்த மாதிரி டயத்துல ப்ராமிசர் வந்து எனக்கு அவன் ஃபெசிலிட்டி அமைச்சு தரல அந்த இதை பெர்ஃபார்ம் பண்றதுக்கு. ஸோ நான் அந்த ப்ராமிஸை பெர்ஃபார்ம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, இதை வந்து நான் என்ன தெரியுமா, ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள். ஏன்னா வந்து சார், எனக்கு அவன் 10 சட்டை தயாரிச்சுதான்னு சொல்லிட்டு 20,000 ரூபாய் கொடுத்தான் சார். ஆனா நான் எங்க சார் போய் தயாரிப்பேன்? எனக்கு அதுக்கான ஃபேக்டரி அவன் தரணும்ல சார். தரல சார். ஸோ நான் அந்த 20,000 திருப்பி கொடுத்துட்டேன் சார். நான் அதை வந்து நான் 10 சட்டை நான் வந்து செஞ்சு தர முடியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டேன். அடுத்து டிஸ்சார்ஜ் ஆஃப் கான்ட்ராக்ட். டிஸ்சார்ஜ் பை பெர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவல் ஆர் அட்டெம்ப்டட். அதுக்கப்புறம் பை மியூச்சுவல் அக்ரிமெண்ட், பை இம்பாசிபிலிட்டி ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ், பை லேப்ஸ் ஆஃப் டைம், பை ஆப்ரேஷன் ஆஃப் லா, பை breach ஆஃப் கான்ட்ராக்ட் ஆக்சுவல் ஆர் ஆன்டிசிபேட்டரி, waiver remit ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ், நெக்லிட் ஆஃப் ப்ராமிஸ்ட் ஆஃபர். ஓகே, இவ்வளோ இருக்கு. இதெல்லாம் என்னென்னு ஒன்று நான் பார்ப்போம். டிஸ்சார்ஜ் ஆஃப் கான்ட்ராக்ட். ஓகே, ஒரு கான்ட்ராக்ட்ல இருந்து எப்படி ஒருத்தனை டிஸ்சார்ஜ் பண்ணலாம்? அவன் இப்போ ஆக்சுவலா அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல, சுத்தமா பண்ணல. அப்படின்னா அவனை வந்து என்ன சொல்ல, கான்ட்ராக்ட்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணலாம். வாய்டுன்னு கான்ட்ராக்டை டிக்ளேர் பண்ணி அவனை கான்ட்ராக்ட்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணலாம். ஆர்எல்ஸ் அவன் அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ண அட்டம் பண்ணிட்டான், ஆனா அவனால முழுசா பண்ண முடியல. அப்படியும் அவனை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணலாம், நீ இது பண்ண வேண்டாம் அப்படின்னு டிஸ்சார்ஜ் பண்ணலாம். அடுத்து பை மியூச்சுவல் அக்ரிமெண்ட். இப்போ வந்து சார் நான் இந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல சார், சாரி சார், அக்ரி பண்றீங்களா அப்படின்னு நான் கேட்குறேன். சரிப்பா நீ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாதன்னு ரெண்டு அக்ரி பண்ணிட்டான். மாறி நான் அதே சமயத்துல சார் நீங்களும் காசு தர வேணாம் ஓகே தானே, ஓகேப்பா நானும் காசு தரல. ரெண்டு பேரும் அவங்கவுங்க பெர்ஃபார்மன்ஸை நான் பண்ண முடியாதுன்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருமே கான்ட்ராக்ட்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆயிட்டாங்க. இப்போ ஒரு இம்பாசிபிலிட்டி ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது கான்ட்ராக்ட் உள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியோ இல்ல கான்ட்ராக்ட் உள்ள என்டர் ஆனதுக்கு அப்புறமோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் இம்பாசிபிளா போயிருச்சு. அப்போ கான்ட்ராக்ட்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆயிக்கலாம். ஆர்எல்ஸ் பை லேப்ஸ் ஆஃப் டைம். இப்போ என்னன்னா, நான் ஒருத்தன்ட்ட பணம் கொடுத்துட்டேன். 30 நாள்ல எனக்கு வந்து 2 கார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பணம் கொடுத்துட்டேன். அவன் வந்து என்ன பண்றான், 2 கார் 30 நாள்ல தரல. ஸோ என்ன பண்றேன், நான் பணத்தை திருப்பி வாங்கிக்கலாம். நான் அந்த கான்ட்ராக்ட்ல இருந்து நான் டிஸ்சார்ஜ் ஆகிக்கலாம். அடுத்து பை ஆப்ரேஷன் ஆஃப் லா. சட்டப்படி ஏதாவது ஒன்று சட்டப்படி நீ நீ டிஸ்சார்ஜ் ஆகிக்கலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு செக்ஷன்ல மென்ஷன் ஆயிருக்கும். அந்த செக்ஷன் படி நீ டிஸ்சார்ஜ் ஆகிக்கலாம். அடுத்து பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆக்சுவல் ஆன்டிசிபேட்டரி. இப்போ ஆக்சுவலா ஒருத்தன் கான்ட்ராக்டை பிரீச் பண்ணிட்டான்னா நம்ம வந்து நம்மளோட லைபிலிட்டில இருந்து டிஸ்சார்ஜ் ஆகிக்கலாம், கான்ட்ராக்ட்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகிக்கலாம். ஆர்எல்ஸ் அவன் வந்து கண்டிப்பா ஃபியூச்சர்ல வந்து கான்ட்ராக்டை பிரீச் பண்ணுவான்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீ அப்பயே வந்து உன் லைபிலிட்டில இருந்து டிஸ்சார்ஜ் ஆகிக்கலாம், கான்ட்ராக்ட்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகிக்கலாம். வெய்வ் ஆர் ரெமிட் பெர்ஃபார்மன்ஸ். இப்போ என்ன பண்றான், நான் வந்து ஒருத்தன்ட்ட 10,000 ரூபாய் தரேன். ச அவன் வந்து நீ எனக்கு இதை பண்ணி கொடுத்துரு, நான் அவனுக்கு 10,000 ரூபாய் தரேன்னு நான் அவன்கிட்ட சொல்றேன். அவனால சார் என்னால பண்ண முடியல சாருங்கிறான். சரி நீ பண்ணாத போ, யூ ஆர் என்ன சொல்ல, யூ ஆர் ஃப்ரீ அப்படின்னு நான் வந்து வெய்வ் ஆஃப் பண்றேன். ஓகேவா? அப்படி நான் வெய்வ் ஆஃப் பண்ணா அவன் கான்ட்ராக்ட்ல இருந்து டிஸ்சார்ஜ். நெக்லெக்ட் ஆஃப் ப்ராமிஸ் டு அஃபர்ட். அதாவது இப்போ நான் ப்ராமிசர் வந்து சொல்றான், சார் நீங்க எனக்கு பணம் மட்டும் கொடுங்க, பணம் கொடுத்தோடனே உங்களுக்கு நான் வேலையை ஆரம்பிச்சு உங்களுக்கு வந்து இந்த வேலையை முடிச்சு கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். நான் பணம் தரல. இப்போ பணம் தந்தா நான் உனக்கு வேலையை முடிச்சு தரேங்கிறான். ஸோ அவன் பணம் தராட்டி ப்ராமிசி வந்து ஃபெசிலிட்டி ஏற்பாடு பண்ணி தரல. ஸோ ப்ராமிசி ஃபெசிலிட்டி ஏற்பாடு பண்ணாட்டி ப்ராமிசர் வந்து என்ன சொல்ல, அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. merger ஆஃப் ரைட்ஸ். அதாவது இன்ஃபீரியர் ரைட்ஸ்னு ஒன்று இருக்கு. அது வந்து கான்ட்ராக்ட் ஆக்ட்ல ஆக்சுவலாக கொடுத்துருப்பான், அது நமக்கு தேவையில்ல. சுப்பீரியர் ரைட்ஸ்னு ஒன்று இருக்கு. இன்ஃபீரியர் ரைட்ல இருந்த ஒரு பர்சன் சுப்பீரியர் ரைட்டுக்கு போயிட்டான்னா அவன் இன்ஃபீரியர் ரைட் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இன்னும் 5 6 7 8 9 அவ்வளவுதான்.
ஸோ அடுத்து பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட், கண்டின்ஜென்ட் பாஸ் கான்ட்ராக்ட், அடுத்து கான்ட்ராக்ட் ஆஃப் இண்டெம்னிட்டி அண்ட் கான்ட்ராக்ட் ஆஃப் கேரண்டி. இது ரொம்ப முக்கியம் ஆக்சுவலா. கான்ட்ராக்ட் ஆஃப் இண்டெம்னிட்டி அண்ட் கேரண்டி. அடுத்து பெயில்மெண்ட் அண்ட் பிளட்ஜ். அடுத்து ஃபைனலா ஏஜென்ட்ஸ். ஐ திங்க் ரொம்ப நேரமா எடுக்கிறேன், ஸோ ஐ ஷுட் டேக் அ பிரேக். அதுக்கப்புறமா ஐ ஜஸ்ட் கேரி ஆன் வித் ரிமைனிங்.